ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1012வது நிகழ்ச்சி. முதல் முறையா இருதய நோய் சிகிச்சை பெற்றவர்களை கூப்பிட்டுட்டு அவங்களோட அனுபவங்களை கேட்கலான்னு ஒரு திட்டமிட்டோம். அதாவது இருதய நோயை பற்றி டாக்டர் சொக்கலிங்கம் 2 முறை பேசியிருக்காரு நம்ம இதுல. அப்புறம் மலைச்செல்வன் பெர்கிஷனிஸ்ட் பேசியிருக்காரு, ஆக்லாண்ட் மிஷன் ஆப்ரேட் பண்றாரு. அவரு டோட்டலா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த முறை ஒரு பேஷண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை நம்ம கூப்பிட்டு அவங்களோட அனுபவங்களை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு திட்டமிட்டேன். அதுல இன்னைக்கு நம்ம வர வேண்டியது அந்த பேபி அப்படின்ட்டு சிபி நிக்கிசன் அப்படின்ற ஒரு பேபி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க. அவங்களால அந்த நெட் கனெக்ஷன் செட் சரியா கனெக்ட் ஆகல. நான் முதல்ல ட்ரை பண்ண அவங்க கிட்ட நெட் கனெக்ஷன் சரியாகாதனால அவங்க கிட்ட என்ன பண்ணேன்னா அவங்க குழந்தைய பத்தி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டேன். மிஸ்ஸஸ் அஞ்சகம் அப்படின்றவங்க திருவண்ணாமலையில இருக்காங்க. நெட்டு ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப பார்ப்போம். நம்ம ஆண்டியப்பன் சார் வந்திருக்காரு. அஞ்சு வந்தாச்சா? பேசுமா, கேக்குதா உனக்கு? நீங்க நான் பேச முடியுதா பாரு. உன்னை மைக் ஆன் பண்ணி பாரு. கேக்குதுங்களா? கேக்குதா? ரைட், ஓகே, வெரி குட். வெயிட் பண்ண. ரைட், ஓகே. ஸோ இப்போ 3 பேஷண்ட்டை நம்ம பார்க்க போறோம். இதுல 3 பேஷண்ட்ல முதல்ல அந்த பேபியை பத்திய ரெக்கார்டு நான் அப்புறம் பேசுறேன். நம்மிடையே மிஸ்ஸஸ் எஸ் அஞ்சுகம் இருக்காங்க. இவங்க எம்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது. யாரெல்லாம் அஞ்சுகம்ன்றது என்னோட கசன் தான், என்னோட சித்தவா பொண்ணு, என்னோட தங்கச்சி தான். ஸோ இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தது, எப்படி இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது ஒரு வால்வ் ப்ராப்ளம். சில விஷயங்கள் ஜெனட்டிக்காவே நமக்கு அமையுது. ஏன் இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம ஆர்டிசிஸ் பத்தி போட்டோம்? முக்கியமா காரணம் என்னன்னா, நான் இந்த சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வரும். இந்த சிம்டம்ஸ்ல ஒரு வித்தியாசமான சிம்டம்ஸ் நான் பார்த்தேன் ஒருத்தருக்கு. அது யாருன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு கிரேசி மோகன். கிரேசி மோகன், உங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட். கிரேசி மோகன் இறந்துட்டாரு, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு என்ன சிம்டம்ஸ் வந்துதான்னா, சரியான கடுமையான வயிற்று வலி வந்திருக்கு. இந்த வயிற்று வலி வந்த பிறகு அவர் வயிற்று வலின்னு தான் நினைச்சிருக்காரு. அவங்க தம்பிக்கு போன் பண்ணியிருக்காரு, எனக்கு சரியான வயிற்று வலியில தாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறப்ப அவரு அவங்க தம்பி ஏதோ எப்பயுமே கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அதை சீரியஸா எடுத்துக்கல. 2-3 முறை கால் அடிச்ச பிறகுதான் அவங்க வந்திருக்காரு. ஆனா அந்த வயிற்று வலி தான் கொஞ்சம் கொஞ்சமா கடுமையான வயிற்று வலி இருந்து மூச்சு திணறல் மூச்சு விட கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் செஸ்டுக்கு வலி வந்திருக்கு. ஆனா முதல்ல வந்தது அவருக்கு சரியான வயிற்று வலி தான் வந்து. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வலி சிம்டம்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், என்னோட ஒர்க் பண்ண கொலீக், அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வலி கிடையாது, இந்த கழுத்துல இந்த இடம் மட்டும் தான் வலி வந்து. போய் இது பண்ணப்ப கேஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க, விஜய் நர்சிங்ல அமிச்சிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள மறுபடியும் சிவியரா வலி போனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிளாக் இருந்திருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாருக்கும் காமனா இருக்கிற சிம்டம்ஸ் சிலருக்கு வருதா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்போ வந்தவங்கள நம்ம பேட்டிங்க, நான் வந்தவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் டாக்டர் சொல்றது ஒரு பக்கம். அதுல 2 பேர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் அஞ்சகம் அப்படின்ற சிஸ்டர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மைட்ரல் வேல்யூ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது. அஞ்சகம் அவங்களோட அனுபவங்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆண்டியப்பன் கூட இணைஞ்சிருக்காரு. அவர் ஒரு பெர்கஷனிஸ்ட்.
சீஃப் எர்கனிஸ்டா இருந்தவர். ஒரு ஜிஹெச்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல 32 வருஷம் அனுபவம் இருந்தது. அப்புறம் எஸ்ஆர்எம்ல ஒரு 9 வருஷம் அனுபவம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு 3 முறை இந்த பிரச்சனை வந்து அவரும் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. கார்டியோ ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவரும் நம்மகிட்ட இறஞ்சிருக்காரு. இந்த பாப்பா வந்து சிபி நிக்கிசன் வந்து அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அனுபவங்களை தவிர நம்ம கிட்ட முகுந்தன் சார் இருக்காரு, நமக்கு தெரிஞ்சவர் முகுந்தன் சார். அவரும் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் பார்க்கணுமா. முதல்ல வந்து என்னோட சிஸ்டர் அஞ்சுகம் கூப்பிட்டுறேன். திருவண்ணாமலையில இருந்து பேசுறாங்க. சிக்னல் எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு. பார்ப்போம், கேட்கலாம். அஞ்சகம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேசு. உன் மொபைல் இப்படி வச்சுக்க முடியுமா பாரு, இப்படி வைக்கிறத விட இந்த பக்கம் இப்படி வச்சு பார்க்க. அப்படி திருப்பி இப்ப கரெக்டா இருக்கும். நீ பேசு, உன்னோட ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்ல ஒன்று அனுபவங்கள். தேங்க்யூண்ணா. கேக்குதுங்களாண்ணா? கேக்குது. ஓகே. நான் இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி எனக்கு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு 7th ஆல்மோஸ்ட் 8th படிக்கிறேன். நான் 7th 8th படிக்கும் போது ஸ்டார்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் இது ஹார்ட் பெயினோ செஸ்ட் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு. தொண்டை வலி வந்தது. அதுக்கப்புறம் மூட்டு வலி அந்த மாதிரி அதிகமாயிட்டே இருந்துச்சு. தொண்டை வலி, மூட்டு எல்லா மூட்டுமே வலிக்க ஆரம்பிச்சுது. அதனால நார்மலா பாக்குற மாதிரி ஜெனரல் பிசிஷியன் கிட்டயே போயிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் தான் அது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான ரிலேட்டடான ஒரு சிம்டம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை ஜிஹெச் போக சொன்னாங்க. ஸோ ஜிஹெச் போய் பார்த்த பிறகு தான் தெரியும் இது வந்து ஒரு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அது ஒரு வைரஸ்னால ஃபார்ம் ஆகிறது, தொண்டையில ஃபார்ம் ஆகி அது அப்படியே நம்மளோட நீஸு அந்த எல்போ எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டேப்லெட்ஸ் கொடுத்தா போதும். அந்த டைமுக்கு என்ன எல்லாமே ஃபுல் செக்அப் அங்கே ஜிஹெச்ல பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. நானும் நார்மலா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 10th 12th வரைக்கும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போற டைம்ல அதோட சரியா டேப்லெட்ஸ் ஆக்சுவலி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரியா போடாம. அந்த பிட்வீன்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு எனக்கு. எப்படி சொல்றேன், கால்லாம் ரொம்ப வீங்கி போயிட்டு தொண்டை வலி அதிகமாக எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ரொம்ப லேசியா ஹெவியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு உடம்பு. திரும்ப போய் பார்த்ததுக்கு அவங்க டேப்லெட்ஸ் போடாததாலதான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப ஜிஹெச்லயே சில டேப்லெட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது நார்மலா டேப்லெட் போடுறோம், ஏதோ எனக்கு ஒரு ப்ராப்ளம், அது கண்டினியூ பண்ணி டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பெருசா அதை எதுவும் ஒரி பண்ணிக்கல. நான் அப்படியே காலேஜ் முடிச்சு ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தான் இதோட ஒரிஜினாலிட்டி என்ன, இந்த ப்ராப்ளத்தால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அந்த டைம்ல வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 monthsலயே கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆன பிறகு என்னோட ஹார்ட் டாக்டர் பார்த்தப்ப அவங்க தான் சொன்னாங்க அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும் குழந்தை பிறக்கிறதுலயே உங்களுக்கு, ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு அதே டேப்லெட்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கேரிங்கா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பெல்லாமும் தெரியல அதோட அதாவது எந்த பெயினும் இல்லை. அப்போ டேப்லெட்ஸ் போடுறதால ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துட்டு இருந்தேன், எந்த பெயினும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. மந்த் போக போக எனக்கு ஒரு 5 months கேரிங் டைம்ல போகும்போது சில எக்ஸ்ட்ரா பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஷோல்டர் பெயின்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. செஸ்ட் பெயினே அப்பதான் எனக்கு அதிகம் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் செஸ்ட் பெயின்ன்றதே அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கேட்டப்போ எங்க வீட்டுக்கிட்ட எனக்கு ஜிஹெச்லயே இருக்க டாக்டர் தனியா கிளினிக் வச்சிருந்தாங்க, டாக்டர் மோகனமுருகன் ஒருத்தர். அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் ரிஸ்கான கேஸ், உனக்கு வந்து டெலிவரியிலேயே ப்ராப்ளம் வரும். அவர் பேசுறது எனக்கு 2 உயிருமே காப்பாத்துறதும் கஷ்டம், ஏதாவது ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும்ன்றத அவரு சொல்லல, மத்தபடி எல்லாமே சொல்லிட்டாரு. அது ரொம்ப ரிஸ்கான விஷயம், பிரைவேட்டா பார்த்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல பினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததால ரொம்ப யோசிச்சோம் என்ன பண்றது, ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஸோ நான் வந்து எக்மோர் போயிட்டேன். எக்மோர்ல அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு
அங்கேயும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தை பெத்துக்கவே பாசிபிள் கிடையாது, நீ இவ்வளவு தூரம் எப்படி கேரிங் ஆன அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ கேரிங் ஆகி இவ்வளவு தூரம் ஆகி 7 மந்த்ஸ்ல வந்திருக்கு எக்மோருக்கு அப்படின்னு திட்டினாங்க. சரி, எதுவும் பண்ண முடியாது, எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் அப்படின்ற பேசிஸ்ல தான் எனக்கு அங்கேயும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த ஒரு 2 மந்த்ஸ், 9th மந்த்துக்கு அப்புறம் என்னை வந்து அட்மிட் ஆகிட சொல்லிட்டாங்க ஒரு 36 வீக்ஸ்லயே. ஸோ நானும் அந்த நெருக்கத்துல போய் அட்மிட் ஆயிட்டேன். அங்க வந்து ஆக்சுவலி நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணாங்க. என்னோட ஹார்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு நார்மல் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா சில ஹார்ட்டுக்கான மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பைனல் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு நார்மல் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஆச்சு எனக்கு அந்த டெலிவரிக்கான டைம். நைட்டு போய் அட்மிட் ஆனேன் நான். மார்னிங் நைட்டுன்னா ஒரு 8 மணிக்கு எனக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீஜர் எல்லாம் ஊசி மாத்திரைன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சு ஒரு 2:30 போலதான் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட் பிசிஷியன் செக் பண்ணிட்டு இதுக்கு மேலதான் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதுக்கப்புறம் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு, நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. எதுவும் தெரியல. ஒரு 1 மந்த் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு பேக் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சு. பேக் பெயின்னா ஸ்பைனல் முதுகு பகுதி ரொம்ப அதிகமா வலிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் எனக்கு தெரியல. திரும்ப டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ, ஹலோ கேக்குதுங்களா? பேசுமா பேசு, கேக்குது கேக்குது. அப்ப டாக்டர் கன்சல்ட் பண்ணப்ப எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு இப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெலிவரி வரைக்கும் உனக்கு அந்த டேப்லெட்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே, இப்ப ஃபீட் பண்ணும்போது ஹெவி டோஸ் டேப்லெட்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்றதால நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஒண்ணாங்க. நாங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. மாத்திரை போடுறேன், எனக்கு ஏதோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி மீடியா கிடையாது, அவேர்னஸுமே இல்லை எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும். அதுக்கு ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியல எங்களுக்கு. சரி, ரொம்ப யோசிச்சோம். குழந்தை பிறந்து 3 மந்த்ஸ் கூட ஆகல. ஆனா நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்ப வந்து அந்த ஹார்ட்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் மேனுக்கு இருக்கு, நார்மல் பர்சனுக்கு இருக்கிறத விட அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு 5 சென்டிமீட்டர் அரௌண்ட் ஒரு கைக்குடிக்குள்ள இருக்க வேண்டிய ஹார்ட் நம்மள மீறி அந்த 7 to 8 சென்டிமீட்டருக்கு போகுது. அது அதிகமாக ஆக வந்து என்ன வேணாலும் நடக்கும். நீங்க வந்து ஆக்டிவா இருக்க மாதிரி தான் இருக்கும், எல்லாமே எந்த ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு இன்கேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அதோட காப்பாத்துறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அதனால எங்க ஹஸ்பண்ட் நீ ஒண்ணுமே இதை என்கிட்ட சொல்லல. ஆக்சுவலா அவங்க 1 மந்த் கழிச்சுதான் அவங்க ரொம்ப யோசிச்சு என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நீ அதுக்கப்புறம் சொன்ன பிறகுதான் எனக்கும் அந்த பயம் வந்துருச்சு. சரி, ஆனா ஃபீட் பண்றோமே 3-4 மந்த்ஸ்ல எப்படி குழந்தைய ஃபீட் பண்றது நிறுத்துறதுன்ட்டு நான் அப்பவும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட டேப்லெட்ஸ் கேட்டு டாக்டர் கிட்ட எல்லாமே பண்ணிக்கிட்டு எனக்கு அவங்க வந்து அப்போ இங்க ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா ஒரு பில்ரூத் ஹாஸ்பிட்டல், ஷெனாய் நகர் பில்ரூத்ல ரெஃபர் பண்ணி விட்டாங்க டாக்டர் தியாகராஜ் மூர்த்தி சார் கிட்ட. அவங்க கிட்ட போன பிறகு அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப இதுதாம்மா, நீ வந்து எவ்வளவு சீக்கிரம் ஃபீடிங் நிறுத்துறீங்களோ நிறுத்திட்டு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்றதுதான் எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மந்த்ஸ் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11th மந்த்ல போயிட்டு, அதாவது பையனுக்கு 11th மந்த் ஆகும்போது போய் அட்மிட் ஆயிட்டேன். அட்மிட் ஆயிட்டு ஆப்ரேஷன் பண்ணும் வரைக்கும் எனக்கு பயம், திரும்ப வருவோமோ வரமாட்டோம் அப்படிங்கிற பயம் அதிகமாவே இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ஃபேமிலியும் சரி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஒன்னும் ஆகாது எந்த இதுவும் இல்லை அப்படின்னுட்டு. சரி, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்த பிறகுதான் போய் அட்மிட் ஆனேனே. போய் அட்மிட் பண்ணேன். அங்க நல்லாவே ஃபெசிலிட்டி. ஆக்சுவலி எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குன்னு அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட குட் லக் அது எப்படி சொல்றது தெரியல. இது வரைக்குமே எனக்கு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜெர்மன் ஸ்பெஷலிஸ்ட் யாரோ இருந்தாங்க, அவரோட ஃப்ரெண்டு தியாகராஜமூர்த்தி சாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர் அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்ததால எனக்கு ஓபன் ஹார்ட் பண்ணாம பிரெஸ்டுக்கு கீழே ஓபன் பண்ணி பண்ற மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஓபன் ஹார்ட் பண்ணியிருந்தா என்னால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சர்வே பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால அந்த அந்த மெத்தட்ல எனக்கு ஆபரேஷன் பண்ணதால இப்போ ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் திங் எனக்கு அவேர்னஸ் இல்லை, அதோட ஒரு ஒரிஜினலான என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டேன். ஆனா ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ஆயிடுச்சு என்னோடது. சார் வீடியோ கட் பண்ண சொல்லுங்க. ஆப்ரேஷன் அப்புறம் எனக்கு வாழறதுக்கான சில நாட்கள் கொடுத்துருக்காருன்றது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் தோணுது. கொஞ்சம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஹலோ, கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த கடைசியா டாக்டர் ஆபரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு சொன்னல, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. கேக்கலண்ணா. கேக்கலையா? ஸ்லோவா கேக்குது. இல்ல இல்ல, நீ பேசுனதுல வந்து கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. என்ன நீ பேசு, நீ கண்டினியூ பண்ணு. கண்டினியூ பண்ணிட்டு சார். அவ்வளவுதான் ஐயா, நீ கண்டினியூ பண்ணுமா? கண்டினியூ பண்ணட்டுங்களா? பண்ணிடு. அதுக்கப்புறம் சென்னையில இருந்த வரைக்கும் எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த பயமே எனக்கு போகல. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இருந்துட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப லேசினஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட டாக்டர் அப்பவே ஆப்ரேஷன் டைம்ல எனக்கு சுதர்சன் ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன கைட் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த 3 days ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் அப்புறமா எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கைட் பண்ணாங்க. அந்த கைடன்ஸ் வந்து திரும்ப எனக்கு அவரு ஒரு தடவை அவர்கிட்டயே நான் கேட்டிருந்தேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவரே ஒரு கன்சல்டிங் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது வந்து ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் எனக்குள்ள இருந்த பயத்தை போக்கிக்கிட்டு என்னால ஓவர் கம் பண்ணி நார்மலான ஒரு சர்வைவலுக்கு வர முடிஞ்சது. குட் குட் குட். சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது இல்ல கேக்கல. நான் எனக்கு மாலதி பேசுறது கேக்குதா? பேசு. அண்ணி பேசுறது கேக்குதா? இல்ல கேக்கல. வால்யூம் உங்க வால்யூம் ஸ்லோவா இருக்கு ரொம்ப. இல்ல உனக்கு தான் கேக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்லம்மா, நீ என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், இப்ப இது வரைக்கும் நீ கீரையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த ஷேர் பண்ண. கரெக்டா, நீ முக்கியமான விஷயமே அதுதான். சாரி, நான் மறந்தே போயிட்டேன் அந்த விஷயத்தை. ஏன்னா அதை எல்லாத்தையுமே விட்டுட்டேன் நான். அதனால எனக்கு அது பழகியா போச்சு. கண்டிப்பா அதை நான் நினைச்சிட்டு இருந்த விஷயம் தான். நான் நைட்டா கூட யோசிச்சேன் அதை பத்தி. ஏன்னா இன்ஃபேக்ட் எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்ற விஷயம்னா, இயற்கையான விஷயம் மட்டும்தான் நம்மள எப்பயுமே நல்லா வச்சுக்கோன்றத உணர்ந்துட்டேன். இயற்கையை விட்டு நாம எனக்கு இருக்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் வால்வ். அது இயற்கை கிடையாது. ஆனா அதை சப்போர்ட் பண்றதுக்கு நாம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு நாளும் கோல்டன் டேஸா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க வச்சது இந்த ஆபரேஷன். சோ நான் வந்து விட்டமின் இருக்கிற ஃபுட் எதுவுமே ஹெவியால எடுத்துக்கவே கூடாது. விட்டமின் ரிச் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. அது எல்லாம்னா கீரைங்க, பச்சை காய்கறிங்க, ஃபுல் கிரீன் வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்னுட்டாங்க. இது ஒரு பெரிய, என்னை விட என்னோட ஹஸ்பண்டுக்கு அது ஒரு பெரிய இடியா விழுந்துருச்சு அந்த இது. ஏன்னா நமக்கு இப்ப நம்ம நார்மலான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அதுதான் ஹெல்த்தியானது அப்படிங்கிறது காமனான விஷயம் இல்லைங்களா? சோ யாரு கேட்டாலுமே இப்ப வரைக்கும் என்ன அப்படி ஒரு விசித்திரமான வியாதி உனக்கு கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிரிப்பாங்க. சரி, நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம்னாலும் அடுத்தடுத்து நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதையெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா இது வந்து
ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்றதால நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். எந்த ஒரு விஷயமும் இயற்கையாவே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அது பிரச்சனை கிடையாது. இயற்கையை மீறி நாம எந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாலும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வாழணும். கடவுள் நமக்கான அடுத்தடுத்த நாட்கள் கொடுக்குறாருன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்படின்னு என்னை உணர வச்சது இந்த ஆப்ரேஷனும் என்னோட இந்த ஒவ்வொரு நாட்களுமே. எனக்குன்னு ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கறதாலதான் இந்த நாட்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்பிதான் நான் ஒரு பேஷண்ட், நான் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிற ஒரு கேரிங்கா பாத்துக்க வேண்டிய ஆளு அப்படிங்கிற பயம் எனக்கு இல்லாம என்ன சர்வே பண்ண வச்சது இந்த விஷயம்தான். சரி, எதா இருந்தாலும் நம்ம லைஃப நார்மலா போடுறதுக்கு நாம தைரியமா இருந்துக்கணும் அப்படின்னுட்டு. அடுத்ததுன்னா என்னோட பையன் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த எம்பிஆர் பண்ண பேஷண்ட் அஸ் உமன்ஸ், ஜென்ஸுக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் ஏன்னா ஜென்ஸ் ஒருத்தரும் நான் இந்த கேஸ் என்னோட நியரஸ்ட் ரிலேஷன்லயே ஒருத்தர் பார்த்திருக்கேன். எனக்கு பண்ண மாதிரியே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து அடுத்த ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அஸ் அ உமனா என்னால அடுத்த குழந்தைய கேரி பண்ணி அதை வந்து இது பண்றது, கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிறதுன்றது 90% அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா செகண்ட் நான் கன்சீவ் ஆனேன். அந்த டைம்லயே ரொம்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வேண்டான்னு விட்டுட்டோம். அது ஒரு கஷ்டமான விஷயம். மற்றபடி என்னோட குழந்தை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன் நான். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நார்மலா நம்ம போற மாதிரி ஜெனரல் பிசிஷியன்ஸ், டென்டிஸ்ட், ஆர்த்தோ அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன். எல்லா டாக்டருமே எனக்கு சொன்ன ஒரே விஷயம், உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்களா அது வந்து உனக்கு காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா டாக்டருமே சொல்றாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். கடவுள் அதுக்காகத்தான் என்னை இந்த அளவுக்கு தேத்தி கொடுத்துருக்காருன்னு நான் நம்புறதால சந்தோஷமா இதை சொல்லிக்கிறேன். தினேஷ் வா. இவன் தான் என் பையன். இவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஆப்ரேஷன் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. 9.5 years ஆகுது. இவனுக்கு 10 years ஆயிடுச்சு. விக்னேஷ் இருக்கா? கேக்குதா? ஆனா உங்க வால்யூம் எனக்கு கேட்க மாட்டேங்குதுண்ணா. அது ஏதோ வாய்ஸ் கம்மி உங்களுக்கு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாரா? நீ அடிக்கடி அஞ்சுகோ, நீ அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிற தெரியுமா? அந்த விஷயத்த பண்ணி சொல்லு. உனக்கு ஏதோ பிளட் வருது நான் அதனால டெஸ்ட் பண்றேன்னு சொல்றல, அந்த விஷயம் பத்தி சொல்லு. ஆனா எனக்கு கேக்கல. கேக்கலையா? நான் பேசுறதும் கேக்கலையாமா? யார் பேசுறதும் கேக்கல. அந்த மைக் வந்து ப்ராப்ளம் அதுக்கு. சரி, நான் சாட்ல போடுறேன், உனக்கு படி. படிக்க முடியுமா சாட்ல போட்டா? அவளுக்கு எதுவுமே கேக்கல. கேக்குதா? எதுவுமே கேக்கலையா அஞ்சு? சரி, ஓகே. உன்னோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாரு. மைக் இது கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீ கேளு, காதுல வச்சு கேளு. மைக் ஆஃப் பண்ணி போடவா? இல்ல மைக் ஆஃப் பண்ண வேண்டாம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு காதுல வச்சு கேளுங்க. கேமரா ஆஃப் பண்ணிடு. மைக் ஆஃப் பண்ணிட்டங்களா? இல்லம்மா கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே காதுல வச்சு கேளுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிடுமா? வீடியோ ஆஃப் பண்ணிடு. வீடியோ ஆஃப் பண்ணிடுமா? இப்ப காதுல வச்சு கேளு. நான் பேசுறது கேக்குதான்ட்டு நீ பேசு இப்போ. அஞ்சு இப்ப கேக்குதாமா? கேக்குதா? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. இப்ப கேக்குதா? என்னமா இப்ப அடிக்கடி உனக்கு ஏதோ லாஸ்ட் மந்த் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஏதோ எனக்கு கொஞ்சம் பிளட் வாமிட் மாதிரி இருந்துச்சு, நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்பப்போன்னு சொல்லியிருந்தல, அந்த விஷயத்த பத்தி சொல்லுமா? அண்ணி இல்ல, திரும்ப சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. நீ வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிற இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுத்து பண்றல்ல, அந்த விஷயம் எதுக்காக பண்ற அத சொல்லு. கேக்கல. ரைட், வேற யாரா பேசி பாருங்க.
பிளட் டெஸ்ட்மா, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா நீங்க? இப்ப சார் சேட்ல போடுங்க, அவங்க படிக்கட்டும். ஓகே சரி, ஓகே, ஒண்ணு செய்யலாம். நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து போன் பண்ணி பேசிடுறேன் அவங்கள. ஆமா, நீ பேசிடு, போன் பண்ணி பேசு. அஞ்சு நீ வெயிட் பண்ண, நீ போன் பண்ணுமா. இப்ப கேக்குதுண்ணா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ரைட், ஓகே. அதாவது நீ இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் அடிக்கடி பண்றல்ல? ஆமா ஆமாண்ணா. அத பத்தி தான் கேட்க சொன்னாங்க. அது பத்தி ஓகே. பிளட் டெஸ்ட்ன்றது வந்து ஏன்னா எனக்கு வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறதால நம்மளோட நார்மல் பர்சனுக்கு வந்து கே விட்டமின் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பிளட்டோட திக்னஸ் வந்து அதிகமாகும். அது நமக்கு ஏன்னா அந்த வால்வுங்க வந்து அதை வந்து பிளெக்சிபிளா எடுத்துட்டு வந்துரும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு அந்த ஒரு 27 mm அந்த வால்வோட சைஸ் லாங் ரொம்ப தின்னானது தான். அதுக்குள்ள போற அளவுக்கு ரத்தத்தை வந்து ஒரு தின்னஸ்லயே வச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறேன். அசிட்ரோம்னு ஒரு டேப்லெட். அதை வந்து எனக்கு அந்த டாக்டர் கொடுக்கும்போது அவங்க சொன்னது வந்து டெய்லி 6 o'clock போட்டுருணும் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, ஒரு நாள் மறந்தா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னா, ஒரு நாள் மறக்கிறதுன்றது விஷயம் கிடையாது, மறக்க கூடாது. அதுதான் உங்களோட ஹெல்த் கண்டிஷன். உங்க வீட்டுல ஒரு டெத்துனாலும் நீங்க 6 மணிக்கு எழுந்து போய் அந்த டேப்லெட்டை போட்டுன்னு வந்து உட்காந்துதான் அழுக்கணும், அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படி சொல்லிதான் கொடுத்தாரு அந்த டேப்லெட் எனக்கு கொடுக்கும்போது. சோ அது ஒரு பொதுவான விஷயம், ரொம்ப நமக்கு சென்சிட்டிவான விஷயமா இருந்துச்சு. அந்த டைம் எங்க வீட்டுக்காரர் அழுந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கேன்னா இல்ல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாம இருக்கிறதும் ரிஸ்க், பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுன்றதும் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு என்னோட கேஸ்ல. ஸோ அந்த இது வந்து எனக்கு என்ன ஆனாலும் ரொம்ப எமோஷன் ஆனா, ஏதாவது ஒரு பிரச்சனையானா, நான் ரொம்ப இதுவா ஃபீல் பண்றேன் அப்படின்னும் போது வந்து எனக்கே தெரியும் இந்த பல்லுல ரத்தம் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அது வந்து ஐஎன்ஆர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் 3 months once கம்பல்சரி எடுக்கணும் பிளட் டெஸ்ட். அது ஏன்னா அந்த திக்னஸ் கரெக்டா ஃப்ளோல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டேப்லெட்டோட எம்ஜியை மாத்தி கொடுப்பாங்க. எவ்ரி 3 months நான் கேட்டுட்டு அதை ஃபோன் மூலயமா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அந்த டேப்லெட்டை எம்ஜி எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு மாத்தி எடுத்துப்பேன். அதான் இந்த ரத்தத்தோட ஃப்ளோ கரெக்டா இருக்கா அப்படின்றத என்னோட லைஃப் எண்டிங் வரைக்கும் அந்த 3 months ஒன்ஸோ இல்ல டாக்டர் எப்பெல்லாம் எனக்கு இது பண்றாங்களோ அந்த டைம்ல எல்லாம், ஏன்னா ஒரு திக்னஸ் அதிகமா இருக்கு, சில சமயம் அப்படி ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எமோஷன் ஆகும் போதோ இல்ல இந்த வெதர் கண்டிஷன்ஸ் ஆகும்போது கூட ரத்தம் தண்ணி ஆகும். இந்த விஷயமே எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியும். நார்மலா இது தெரிஞ்சிருக்கேன், நமக்கு அந்த இது கிடையாது. ரத்தம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு யாரும் வந்து ஆராய்ச்சி பண்ண போறது கிடையாது. ஆனா அதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இந்த 8 yearsக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, வெதர் கண்டிஷன்ஸ்ல நம்மளோட ரத்தம் தண்ணியா தான் ஆகுமா. சம்மர்ல வந்து திக்னஸ் கூடுமா ரத்தம், நம்மளோட உடம்ப இதுவா வச்சுக்கிறதுக்காக அதுவே அதை வந்து சர்வே பண்ணிக்கிற விஷயம். அதை நாம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்றதே எனக்கு இப்பதான் தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அந்த டேப்லெட் அந்த 3 months ஒன்ஸ் செக்அப், இயர்லி ஒன்ஸ் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரையே போய் கன்சல்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து லைஃப் டைம் நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்க. எதை மறந்தாலும் பிளட் டெஸ்ட், என் உடம்புல எனக்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்னா நான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அந்த பிளட் டெஸ்ட். போய் எங்கனால பிளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடணும், என்ன பண்ணுது எதனால இப்படி பண்ணுது அப்படின்றத சொல்லி. அதுக்கு வேற வேற ஒரு ப்ரொசீஜர்லாம் எதுவுமே கிடையாது. நான் போடுற அந்த ஒரு மாத்திரையோட எம்ஜிஎம் மட்டும் கூட்டவோ குறைக்கவோ செய்வாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நான் சாப்பிட்ற விஷயங்க, இந்த கீரைகள்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் கொஞ்சம் ஒரு புடி அதிகம் சாப்பிட்டனாலும் அது எனக்கு லைட்டா ஒரு பெயின்ஃபுல் தரும், பெயினிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே எனக்கு தெரிஞ்சிரும், சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியும் என் உடம்ப நானே இது பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், எல்லாமே பழகிடுச்சு.
ரியலி கிரேட் அஞ்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இது மெயின்டைன் பண்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய செயல் தான். அது நீ வந்து கடந்து வந்துட்ட ஒரு மிகப்பெரிய செயல். இது எங்களுக்கெல்லாம் பர்சனலா தெரியும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நான் ரொம்ப பயந்துருந்தேன். எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாவும் எனக்கு பிசிக்கல் சப்போர்ட்டாவும் இருந்தது. சொல்லணும், உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு லைஃப்ல கிடைச்சே இருக்காது கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நானு. எனக்கு மாரல் சப்போர்ட்டா எனக்கு இருந்ததே என் அக்காவும் தங்கச்சியும் தான். இந்த ரெண்டுமே சேர்த்து இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்ட் வந்து மாரல் சப்போர்ட்டா இருந்தாரு, இந்த மாதிரி இருந்தாரு அப்படிலாம் நான் எந்த விஷயமே சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்கள தவிர, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி சேர்ந்து லவ் மேரேஜ் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தது அதுலன்ட்டு. ஏன்னா இந்த காரணத்தை நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்ன்றத காரணம் காட்டியே எங்க மாமியார் வீட்டுல என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் தாண்டி என்னை வந்து அவங்க விரும்பிதான் கட்டிக்கிட்டாங்க. நிஜமாவே நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இவங்கள தவிர வேற கல்யாணம் பண்ணிருக்கோம். நான் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன். கண்டிப்பா நான் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன் உயிரோட. அத வந்து நான் ரியலைஸ் பண்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த வார்த்தையே என் வீட்டுக்காருக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா நினைச்சு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி என் பையனும் என்னை எந்த அவன் 3 மாச குழந்தை அந்த செக்அப் எல்லாம் போகும்போதும் சரி, நான் ஃபீட் பண்ணும்போது என்னை தொந்தரவே பண்ணது கிடையாது. அந்த குழந்தை அது கடவுளோட கிரேஸ் தான் எனக்கு. என் பையன் என்ன தொந்தரவே பண்ண. நைட்ல குழந்தைங்க நானா எழுந்து ஃபீட் பண்ணுவேன், படுப்பேன். எழுந்திருக்கவே முடியாது எனக்கு ஃபீட் பண்றதுக்கு. ஆக்சுவலி அந்த டைம் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அப்பதான் அந்த ப்ராப்ளமோட இது வந்து அதிகமான டைம் அது எனக்கு. அப்படி ஒரு பேக் பெயின் இருக்கும், என்னால எழுந்து உட்காரவே முடியாது. ஆனா சமத்தா நான் அப்படியே எழுந்து பால் கொடுக்கணுமே, நம்மளால கம்மியான டைம் தானே பால் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, குழந்தைக்கு அந்த சத்து வேணுமே அப்படிங்கிற ஒரே கான்சியஸ்ல தான் 6 மாசத்துலயே என்ன அட்மிட் ஆக சொன்னாங்க. 10 மாசம் வரைக்கும் நான் தெரிஞ்சதான் டைம் போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தேன். அந்த டைம்ல என் பையன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவ்வளவு சமத்தா 2 hour ஒரு வாட்டி மட்டும் பால் குடிச்சானா தூங்கினானான்னு இருப்பான் நைட்ல கூட. அது இன்னைக்கு வரைக்குமா என்ன கேரிங்கா பாத்துக்குது என் புள்ள. தேங்க்ஸ் டு ஹிம். குட் குட். யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்கறது தான் கேட்கலாம். கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குமா? கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்றீங்களா? கொலஸ்ட்ரால் கொழுப்பு வால்யூம் கேக்கல. கேக்கலையா? கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு? கொலஸ்ட்ரால் லெவல்லாம் செக் பண்றியான்னு இல்ல, ரொம்ப கேக்குறாங்க. லோவா இருக்கு உங்க வாய்ஸ் எனக்கு. ஆமா அதாம்மா, வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோ, செல்ல காதுல வச்சுக்கோ. உன்னோட வீடியோ ஸ்டாப் வீடியோ இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோ. செல்ல வந்து காதுல வச்சுக்கோ. கேக்கல அவளுக்கு. சார் அவங்க கேக்குதா வால்யூம் மணி? இன்க்ரீஸ் பண்ணணுமோ? நீ பேசுறது கேக்குதுமா, நாங்க நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, ரொம்ப லோவா கேக்குது. இல்லம்மா, நீ என்ன பண்ணு, அந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போன காதுல வச்சு பாரு, உனக்கு கேக்கும். போன காதுல வைமா. இப்ப கேக்குதா? இந்த ஒரே நிமிஷம் நான் கனெக்ட் பண்றேன். ஹெட்போன் வச்சிருக்கியா? கேக்குதானா? எங்களுக்கு கேக்குதுமா. உனக்கு கேக்குதா? அஞ்சு, நீ வந்து என்ன பண்ண, அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோ. செல்லுல வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு காதுல கொண்டு போய் செல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு சவுண்ட் கேட்கும்ல. சொல்லுங்கண்ணா. கேக்குதா இப்ப? இப்ப கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. சரி, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு சார் கேட்டாங்க. செக் பண்றியா? கொலஸ்ட்ரால் செக் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனா தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதால நான் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நடுவுல ஒரு டிஎன்சி பண்ணேன். சோ ரெண்டுமே சேர்ந்து வந்து எனக்கு இப்போ
ஹெவி வெயிட்ல தான் ஹெவினா எப்படி சொல்றது, நார்மலை விட கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கிறேன். அந்த வெயிட் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணா நார்மலாவே போடுற வெயிட் தான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த ஆன்டிபயோட்டிக்கும் அந்த ரெகுலர் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறதால வர ப்ராப்ளம் தான். ஆனா என்னால டயட் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதால வாக்கிங் மட்டும் தான் எனக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெய்லி மார்னிங் ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலையாவது வாக்கிங் போயிடணும். குட், ஓகே, ரைட். இப்ப இந்த வெயிட் ஏறதுக்கு டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிறியா? சரிண்ணா? வெயிட் உடம்பு வெயிட் ஏறுது, அதுக்கு போய் டாக்டர் எதுனா அட்வைஸ் கேட்டு எடுத்தியா வெயிட் ஏறுது அப்படின்றதுக்காக? வெயிட் குறைக்கிறதுக்கு தானே? குறைக்கிறதுக்காக வெயிட் ஏறுறதுனால எதனா பிரச்சனை வருமான்னு டாக்டர் அட்வைஸ் எதனா கேட்டியா? இப்போ வந்து நான் சொன்ன அவங்க சொல்ற லெவலுக்கும் ஒரு ஸ்டெப் மேல இருக்கேன் அந்த வெயிட்ல. இப்போ வந்து நான் குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரே விஷயம் தான் வாக்கிங் தான். ஏன்னா எக்ஸசைஸும் வாக்கிங்கும் தான் பண்ண முடியும். நம்ம வந்து டயட் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா காய்கறியும் இல்லாம. ஆனா எடுத்துக்கலாம், இந்த சுரைக்காய், நெல்லிக்காய் அந்த மாதிரியான விஷயம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மத்தபடி மேஜர் போர்ஷன் எனக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்குன்னா பை வாக் தான். ஓகே ஓகே, வேற யாருன்னா ஏதாவது கேக்குறீங்களா? சார் ஒரு கேள்வி. இந்த மித்ரல் வால் வந்து எடுத்திருக்காங்களே, இது அதை எடுத்துட்டு உங்களுக்கு ஆர்டிபிஷியல் வால் வச்சிருக்காங்களா? அது என்ன கண்டிஷன்ல இருந்துன்னு தெரியுமா? அந்த வால்வு சொன்னாங்களா ஏதாவது? அது இல்ல, என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க. அதை பத்தி இது வரைக்கும் அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது இல்ல சார். அது ரிப்பேர் ஆச்சுன்னா அது வந்து அதை பத்தி நம்ம இவர் இருக்காரு, பெர்க்யூஷனிஸ்ட் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் அதை பத்தி அப்புறம் கேட்டுக்கலாம். சரி. ஹலோ சார், இந்த மைட்ரல் வால்வு வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் வால்வு. இது ஆல்ரெடி இருக்கிறது ஓன் நேச்சர் வால்வு. இந்த மைட்ரல் வால்வு இது திஸ் ஃபார் ஆர்டிபிஷியல் வால்வு. இது நீங்க பேச, உங்க பேரு? இது மைட்ரல் வால்வு, இது ஆர்டிபிஷியல் வால்வு தான் சொல்லுவாங்க. ஆமா சரி, ஆர்டிபிஷியல் வால்வு. இந்த பேஷண்ட் வெயிட் வந்து ஏறக்கூடாது. இந்த நார்மல், ஆமா பேஷண்ட் இப்ப நார்மல் அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வால்வு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வெயிட் ஏறிச்சுன்னா இந்த ஃப்ளோ வந்து ரிடியூஸ் ஆகும். நார்மல் ஃப்ளோ மைட்ரல் வால்ல இருந்து போகாது. அந்த ஃப்ளோ வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகேங்களா? எனக்கும் சொன்னாங்க. தேங்க்யூ. வேற எதனா क्वेश्चन சார்? வணக்கம். உண்மையிலே உங்களுடைய இது வந்து ரொம்ப ஒரு உள்ளார்ந்தமா நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய சிஸ்டருக்கும் உங்களை மாதிரி தான் அந்த ஹார்ட் வால்வு அவங்களுக்கு என்னன்னா சுருங்கி இருந்தது. அவங்களுக்கு சுருங்கி இருக்கும்போது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரிவாண்ட்ரத்துல அது வந்து ஒரு மிகப்பெரிய சித்திரை திருநாள் ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஃபேமஸ் ஃபார் தட் ஹார்ட் ஆப்ரேஷன். அப்போ அங்க ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா நீளமா நகம் வச்சிருந்தாரு. அதை வச்சுதான் அந்த வால்வை வந்து நிமித்துவாருன்னு அவரை ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு வால்வை முதல்ல நிமித்து இது பண்ணிட்டாங்க. ஒரு 10 இயர்ஸ் அவங்களுக்கு நீங்க சொன்ன அத்தனை சிம்டம்ஸும் எங்க சிஸ்டருக்கு இருந்தது. முட்டு வலி, அதுதான் முதல்ல தொடங்குறது இந்த முட்டு வலி தான். அதனால தயவு செய்து எல்லாருமே முட்டு வலின்னா நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதை வச்சு அவர் அப்புறம் 10 இயர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருந்தது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி அவங்களுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணினாங்க. அப்புறம் இப்ப சமீபத்துலதான் ஒரு 70 அவங்க இறந்தாங்க. அதனால நல்ல ஒரு நீங்க கவலையப்பட வேண்டாம். நிறைய நாள் நீங்க வாழ முடியும். அதுக்காக எங்க சிஸ்டர் கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். 70 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்தாங்க. அது கூட அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தா இன்னும் இருந்திருக்கலாம். அதனால நீங்க நிறைய நீண்ட காலம் வாழணும். அதுக்கு கடவுளை வேண்டுக்கிறேன். நல்லது. நன்றி. வேற யாராச்சும் क्वेश्चन எதனா கேக்குறதா கேளுங்க. சஜஷன் கேள்வி இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு பாக்குறேன். வாழ்க நலமுடன். அவ்வளவுதான். ரைட், ஓகே, அவ்வளவுதான். இல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு? இந்த ஹாஸ்பிடல் இந்த வால் ட்ரீட்மெண்ட் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சுமா? ஆப்ரேஷன் பண்ணது 2015 சார். ஆக்சுவலா அந்த வால் வந்து இதுல அமெரிக்கால இருந்து தான் இம்போர்ட் பண்ணி வாங்கினாங்க. எனக்கு வந்து இது தனித்தனியான்னு கிடையாது. அப்ப நான் இது டிஎல்எஃப்ல டெல் சர்வீசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்சூரன்ஸ் கொஞ்சம் கவர் ஆச்சு. இன்சூரன்ஸ் வந்து எனக்கு நியர்லி
3,80,000 அரௌண்ட் 4 lakhs வரைக்கும் ஆச்சு. டோட்டலா 4 இதுல lakhs. இதுல பண்ணதுனால நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் பில்ரோத். பில்ரோத் அம்ஜகர பில்ரோத்துல தான் பண்ண. சார் ஒரே ஒரு கேள்வி. ஆ. இந்த காய்கறிகள் அவங்க சாப்பிடுறது பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, வேக வைத்த காய்கறிகளே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? பச்சை காய்கறி இல்ல காய்கறியே சமைச்சு சாப்பிடக்கூடாது. காய்கறியே சாப்பிடக்கூடாதா? என்ன காரணம் சொன்னாங்க? சார் விட்டமின் கே இருக்கு இல்லையா, அந்த ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இல்ல, என்ன காரணம்? கே விட்டமின் அதிகமாகும்போது பிளட்டோட திக்னஸ் வந்து அதிகமாயிடும் சார். பிளட் வந்து நமக்கு திக்காகும், கட்டி கட்டியாகவும் ஃபார்ம் ஆகும், திக்னஸ் ஆகும். அதனால அந்த ஆர்டிபிஷியல் வால்வு உள்ள அது போறதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்காது அதுக்கு. சரி, அது என்ன மருந்து சாப்பிடுறீங்க அதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கே விட்டமின்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, என்ன மருந்து சாப்பிடுறீங்க, என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? பிளட் தின்னருக்கு பிளட் தின்னருக்கு அசிட்ரோம்னு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறேன். அசிட்ரோம் வந்து இந்த வேல்வ், ஆர்டிபிஷியல் வேல்வ் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக தான் அசிட்ரோம்ன்ற மாத்திரை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஆல்ரெடி நேச்சர் வால்வ்ன்றது வேற, இப்ப ஆர்டிபிஷியல் வால்வு, அந்த வால்வு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு தான் அசிட்ரோம்ன்ற டேப்லெட்ஸ். சரிங்களா? இதை வந்து வித்தின் 3 to 7 daysல நீங்க அந்த மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து நெகட்டிவ் தான். இது பேசிக்கா சொல்ல முடியாது. இதெல்லாம் அசிட்ரோம் வந்து மைட்ரல் வால்வ் ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஆர்டிபிஷியல் மைட்ரல் வால்வ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இது. இல்ல, அது இது ஸ்பெல்லிங் சொல்லுங்க, அந்த டேப்லெட்டோட ஸ்பெல்லிங். ACITROM சார். ACITROM. ஓகே. அசிட்ரோம் சார், இது இயற்கை வழியில பிளட் தின்னருக்கு வழி இல்லையா? அங்க இல்ல சார், அங்க சுரக்காய் அண்ட் நெல்லிக்காய் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, பிளட் தின்னருக்கு இந்த மருந்து சாப்பிடுறாங்க. பிளட் தின்னருக்கு இந்த மாத்திரை இல்லாத வேற வழி கிடையாதான்னு கேக்குறேன். எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த மாதிரி டிசீஸ் மட்டும் இல்ல, மேஜர் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரியிலே இருக்கு. ஏன்னா பிளட் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வந்துட்டாலுமே உங்க பிளட் வந்து திக்காயிடும். இது நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு, ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது நேம், நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த அது வந்து பிளட் தின்ன ஆக்கினா மட்டும்தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சார், என் கேள்வி அதே இல்ல, மாத்திரை இல்லாமல் பிளட் தின் பண்ண முடியாதான்னு கேக்குறேன். இல்ல சார், நம்ம வைத்தியத்துல மேபி இருக்கலாம். ஏன்னா எனக்கு அப்படியும் ஒரு ஆஃபர் வந்தது ஆபரேஷனுக்கு முன்னாடி. நம்மளால அதாவது ஆபரேஷன் முன்னாடினா அந்த ப்ராப்ளத்தையே கியூர் பண்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கான டைம் நம்ம கையில இல்ல அப்படிங்கறதால தான் என்னை வந்து ஆபரேஷன் பண்ணிக்க சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு மூலயமா ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கன்சல்டிங் பண்ணிருந்தோம். அதாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் இல்ல, நிறைய பேரை நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆபரேஷனுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலி தின் பண்றதுக்கு அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இதை ஆஃப்டர் ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சர்ச் பண்ணேன். அப்பதான் அவேர்னஸ் கிடையாது, இப்பதான் நமக்கு கைக்குள்ளேயே உலகம் இருக்கே. அதனால எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப நான் அதை எதுவுமே பண்ண முடியாது. மேபி நம்பிக்கை இருக்கிறவங்க, ஏன்னா சித்த மருத்துவத்துல இப்ப யாருக்குமே அவ்வளவா நம்பிக்கை கிடையாம இருக்குது. நிறைய இப்பதான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இருக்கலாம், ஆனா சரியான நேரம் நமக்கு எது அப்படிங்கறத பார்த்துதான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இது உங்களுக்கு சொல்றேன். பழங்கள் சாப்பிடலாமாமா? ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். அது கிரீன் ஆப்பிள், ஆமா அதுல வந்து எனக்கு எக்ஸெப்ஷனல்னா கிரீன் ஆப்பிள் மட்டும் சொல்லியிருக்காங்க. மத்தபடி எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். அதுலயும் அத்திப்பழம், அத்திப்பழமும் பிளட்டை திக்னஸ் பண்ணக்கூடியது. அதை வந்து அதிகம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல. பழங்கள்ல வந்து ஒரு சில பழங்கள் மட்டும் அதிகம் எடுத்துக்காங்க, மத்தபடி எல்லாமே சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் சார். சரி 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 சரிங்க. வாழ்க வாழ்க. தேங்க்யூ நீடூழி வாழ்க. அஞ்சு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. டேக் கேர். பார்த்துக்க, நான் தனியா போன்ல பேசுறேன். ஓகேம்மா, பார்த்துக்கோ, நம்ம பேசுறோம் பிறகு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஷேரிங் தான், அவேர்னஸ்க்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்றது. நமக்கு இந்த இன்டர்நெட் இதெல்லாம் இல்லாதப்போ நான் அந்த டேப்லெட்டோட என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததால தான், என்னோட தனிப்பட்ட கேர்லெஸ்னஸ் தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். இப்ப மெயின் மேஜரா இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, இதுல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி.
அதுல வந்து உன்னுடைய கேஸ் உனக்காக எல்லாரும் ஒரு கை தட்டலாம். ஆக்சுவலா நீ வந்து இவ்வளவு தூரம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்த கேஸ் வந்து நம்மகிட்ட வந்து பாண்டியப்பன் சார் இருந்திருக்காரு. அவர் வந்து பெர்க்யூஷனிஸ்டா இருந்திருக்காரு. அவர் வந்து ஆபரேஷன் தேட்டர்ல இப்ப மலைச்செல்வன் இருக்காரு இல்லையா, அதே மாதிரி அவருக்கு சீனியர். ஆக்சுவலா மலைச்செல்வனுக்கு சீனியர். மலைச்செல்வன் நம்ம இதுல பேசினாரு, அவர் எல்லாருக்குமே தெரியும். அவரோட சீனியர் தான் இவரு. இவருக்கும் ப்ராப்ளம் இருந்தது. இவரோட ப்ராப்ளத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரு இவ்வளவுக்கும் ஒரு 40 வருஷம் ஆபரேஷன் தியேட்டர்லயே ஒர்க் பண்ணவர், கார்டியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்ணவர், ஆர்ட்லைன் மிஷின் அந்த கம்ப்ளீட் இதோட இருந்தவர். ஸோ சீனியர் பெர்க்யூஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவரை பேசுறதுக்கு நம்ம கூடுவோம். வாங்க சார், நீங்க சார் வாங்க பேச. உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லிட்டு நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணுங்க. ஆனாச்சு சார். வணக்கம். ஸ்டீபன் சிகாமணி சார். வணக்கம். வணக்கம். வாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? என் பேர் ஆண்டியப்பன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. என்னுடைய ப்ராப்ளமும் உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. சரி, நீங்க எல்லாருக்கும் சொல்லிடணும். அதான் சார், இப்போ உங்களுடைய இது வந்து எனக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், என்னுடைய வேலையை ப்ரொஃபஷனே வந்து என்னுடைய டெசிக்னேஷனே பெர்ஃபியூஷனிஸ்ட். கார்டியோ பல்மனரி பைபாஸ் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சது. இது இந்த அம்மா சொன்னாங்களே எனக்கு முன்ன, அவங்களுக்கு மைட்ரல் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தது இல்லை, அது வந்து வேற. இது கார்டியோ பைபாஸ் சர்ஜரிஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து அந்த கேஸுக்கு 1994 அப்போ எனக்கு 44 வயசு. ஒரு லேடி ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு தான் மைட்ரல் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு பெர்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த இருதயமும் நுரையீரலும் செய்யக்கூடிய வேலையை ஹார்ட் லங் மிஷின், தட் இஸ் கால்டு கார்டியோ பல்மனரி பைபாஸ், அதுக்கு பெர்ஃபியூஷன் பண்ணணும். சுத்தமாக அப்போ அந்த இருதயத்துக்கு போகிற பிளட்டை நிறுத்திடுவாங்க. அயோட்டாவை கிராஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒரு 3 hours to 3.5 hours ப்ரொசீஜர் அது. அப்போ பண்ணுறப்போ நான் வந்து பெர்ஃபியூஷனிஸ்ட் வந்ததால அதுக்கு எக்ஸ்ட்ரா கார்போரியல் பெர்ஃபியூஷன் சர்க்யூட் பண்ணி ஹார்ட்ல கொண்டு கனெக்ட் பண்ணி இருதயத்துக்கு, அதாவது இருதயத்தில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அதே போல நாங்கள் சர்க்யூட்டை ரெடி பண்ணி ஹார்ட்ல கனெக்ட் பண்ணி இந்த ஆக்சிஜனேட்டர் செயற்கை நுரையீரல், அப்புறம் அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் செய்கிற வேலையை பம்ப் ஹார்ட் லங் மிஷின், இது ரெண்டும் இதில் கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டுடைய, அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அது பெரிய விஷயம். அது இதில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பேஷண்ட்டு நார்மோதெர்மியாவில் வந்து அவைப்போதெர்மியாவுக்கு கொண்டு வந்த பிறகு என்ன செய்வாங்க, அந்த ஹார்ட் கூல் டவுன் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் சர்ஜரிக்கு பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறேன். பண்ணிட்டுறப்ப எனக்கு செஸ்ட் ஓப்பன் பண்ணி பெரிகார்டியம் ஓப்பன் பண்ணி அந்த மைட்ரல் வேல்வ்னு சொல்றாங்க பாருங்க, அது கால்சிஃபைடா இருக்கும். கால்சிஃபைட் என்றால் சுண்ணாம்பு வந்து தண்ணியில் போட்டு வைக்கும் போது நல்லா தின்னா சாஃப்டா இருக்கும். அந்த தண்ணியில இருந்து சுண்ணாம்பு வெளியில வந்து என்ன ஆகும், ஹார்டன் ஆயிடும், ஸ்டோன் மாதிரி ஆயிடும். அந்த வேல்வ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே ஆண்டவர் படைச்சது வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் வேல்வ் ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து செஸ்ட் பெயின் இருந்து எனக்கு தெரியல, கேஸ்ட்ரைட்டிஸ் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜெலுசில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து எனக்கு ரிலீவர் கிடையாது. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு என்னால் தாங்க முடியல. ஆனால் ப்ரொசீஜர் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், பெர்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். பெர்ஃபியூஸ் பண்ணி முடிஞ்சு ஒரு 12:30, 1 o'clock 2 o'clock கூட ஆயிடுச்சு. அது வரைக்கும் என்னுடைய பெயினை டாலரேட் பண்ணி நான் என்ன செய்யறேன், அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணணும். நான் மயக்க அடிச்சு விழுந்தாலும் எடுத்தாலும் இந்த வேலையை டாக்டர் செய்ய முடியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, செய்ய முடியாது. அதனால இருந்தாலும் நான் டாலரேட் பண்ணி அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணிட்டு சாஞ்சி, அப்போ வந்து என்னை பார்த்து கார்டியாலஜிஸ்டில் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு வந்து அப்போ வந்து 1994 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வெரி புவர். இந்த பைபாஸ் சர்ஜரிக்கோ சிம்டம்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்க ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால
இல்ல சொல்லுங்க, உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? பண்ணிட்ட பிறகு அப்ப எனக்கு வந்து இசிஜி எடுத்தாங்க. எங்க ஐசியூல என்ன படுக்க வச்சு இசிஜி எடுத்தா சேஞ்சஸ் இருந்தது. அதாவது இசிஜில சேஞ்சஸ் இருந்தது. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது. நீங்க பேசுங்க. இசிஜில சேஞ்சஸ் இருந்தது. அப்புறம் எக்கோ எடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து டெக்னாலஜி பூரா இருந்ததுனால ரெண்டு மெத்தட் தான். ஒன்னு இசிஜி, அடுத்தது வந்து எக்கோ. அதுக்கு மேல கிடையாது. அப்ப என்ன செய்தாங்க, என்ன ஐசியூல கொண்டு அட்மிஷன் போட்டு என்னுடைய அதாவது என்ன டயக்னோஸ் பண்றாங்க, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா இருதயத்துக்கு ரத்தம் கொண்டு போற ரத்த குழாயில வந்து ரத்தம் வந்து குறைவா போகுது. ஸோ அதனால வந்து அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு வந்து வெறும் இந்த என்டிஜின்னு சொல்லிட்டு நைட்ரோகிளிசரின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை ஐவியில போட்டு வேசோ டைல்டேட் பண்ணுவாங்க, ரத்த குழாயை விரிவடைய செய்வாங்க. அப்படி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு வந்து ஆஸ் பர் மெடிக்கல் அட்வைஸ் பிரகாரம் நீங்க 2 months 1 month ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. லீவ் முடிஞ்ச பிறகு ஒரு 1.5 months 2 months திருப்பி அகைன் நான் டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சேன். டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சு ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் 2 months 3 monthsல இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அந்தமான் ஜிபி பந்த் ஹாஸ்பிட்டல் போர்ட் பிளேயர்ல ஓப்பன் ஹார்ட் பண்றதுக்கு எங்க டீம் மெடிக்கல் டீம் போய் அங்கே கேம்ப் போட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும். இந்த மாதிரி சொன்ன மாதிரி நிறைய இந்த மைட்ரல் ரீப்ளேஸ்மெண்ட், அயோட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட், மற்ற கஞ்சனட் ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டு அங்கே ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவோம். அப்போ போன இடத்துல நான் வந்து இர்ரெகுலர் ட்ரக், அப்போ நிறைய ஹெவி டயட் வந்து கண்ட்ரோல் கிடையாது. இந்த மட்டன் ஃபிஷ் அது இதெல்லாம் எல்லாம் விஐபி கூட சேர்ந்து சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு திருப்பி வந்து அதே 1994 இயர் எண்ட்ல வந்து இருக்கிறப்போ இந்த சேம் ப்ராப்ளம் எனக்கு வந்து வந்துடுச்சு. அதே ஹார்ட் அட்டாக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து இன்ஃபீரியர் வால் மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் சொல்லிட்டு ஒரு டயக்னோஸ் பண்ண கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய கார்டியாலஜிஸ்ட் இப்போ டாக்டர் மோகன சொன்னாங்கல்ல அந்த அம்மா, அவருடைய சீஃப் டாக்டர் சிவராஜன், அவர் தான் சீனியர் கார்டியாலஜிஸ்ட், வெரி குட் கார்டியாலஜிஸ்ட். அப்போ அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், நீங்க வந்து வெரி ஆக்டிவ் பர்சன், உங்களுக்கு ஜாப் டென்ஷன், ஏன்னா எனக்கு வந்து சைட் காம்ப்ளிகேஷன் சுகரோ ஐபிபியோ கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பிகாஸ் டியூ டு ஜாப் டென்ஷன். அதனால நீங்க மெடிக்கல் ரெண்டு டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன் இஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், another இஸ் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். நீங்க சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போகாதீங்க, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரக் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நான் என்ன செய்யணும், 1994 இருந்து ஒரு 10 years 5 years வரைக்கும் ரெகுலரா. அப்ப என்ன ட்ரக்ன்னு கேட்டீங்கன்னா சார்பிட்ரேட் தருவாங்க. சார்பிட்ரேட்டு அப்புறமேட்டு மற்ற விட்டமின் அதுக்கு சைடு வேணுமா என்னவோ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ சமயத்துல வந்து நல்லா ஆன மாதிரி எனக்கே தெரியும். நானே வந்து வித்தவுட் கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸ்ல ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன், ட்ரக்கே எடுக்காம விட்டேன். நல்லா தானே இருக்கிறோம், இன்னும் என்னத்துக்கு ட்ரக் சாப்பிட்டு இருக்குது அப்படி விட்டு திருப்பி எனக்கு என்னாச்சு, ஒரு அப்ப கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஜிஹெச்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 32 சர்வீஸ் முடிச்சுட்டு எஸ்ஆர்எம்ல போய் 2009 இருந்து ஜாயின் பண்ணி அங்க கார்டியோதொரை சர்ஜரிலாம் ஆரம்பிச்சு இது பண்ண பிறகு அங்க ஒரு 9 years ஒர்க் பண்றேன். மிடில் ஆஃப் த இதுல எனக்கு வந்து திருப்பி எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு ஜனவரி 2014 ஜனவரியில எனக்கு என்ன வந்ததுன்னா திருப்பி செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ செஸ்ட் பெயின் வந்தப்ப ஸ்டான்லிலே போயிட்டு நான் வந்து, கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேட்கலையே? கேக்குது, நீங்க பேசுங்க. கேக்குதுங்களா? அப்போ திருப்பி ஸ்டான்லில இசிஜி எல்லாம் எடுத்து எக்கோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அரித்மியான்னு அரித்மியாவில் போயிடுச்சு. அரித்மியானா இருதயம் வந்து ஒரு சீரா துடிக்காது, தட நாடும், அதாவது ஒரு இர்ரெகுலர் பீட்டா இருக்கும். அரித்மியா போட்ட பேஷண்ட் வந்து ரெஸ்கியூ ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அப்பவே என்ன செய்தாங்க, எனக்கு இவருக்கு வந்து சர்ஜரிக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இவருக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னுடைய டாக்டர்ஸுங்கெல்லாம் எல்லாரும் என் கூட இருந்ததுனால நீங்க ஸ்டான்லியில வேண்டாம், நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு தனியார் மருத்துவமனை விஜய் ஹாஸ்பிட்டல்ல KN ரெட்டி கார்டியாலஜிஸ்டுக்கு போய் அப்போ வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணேன். அப்போ 1994 நான் ஏன் வந்து இதை வந்து ஒரு ஸ்டண்ட் போட்டுக்கலாம், ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம், கிராட் போட்டுக்கலாம் ஏன் பண்ணேன்னா, அந்த 1994 வருஷத்துல வந்து
டெக்னாலஜி கம்மியா போரா இருந்ததுனால எல்லாருமே லேர்னிங் கர்வ்ல இருந்தாங்க. சர்ஜன்ஸ்ல இருந்து, அனஸ்தட்டிஸ்ட்ல இருந்து, பெர்ஃபியூஷன் சைட்லயும் வந்து இந்த 3 அனஸ்தட்டிஸ்ட், சர்ஜன், பெர்ஃபியூஷன் இது 3 ஒன்னா சேர்ந்தாதான் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை பண்ண முடியும். அப்போ எல்லாருமே அப்பதான் லேர்ன் பண்றாங்க அந்த சிஏபிஜி பைபாஸ், அதாவது சிஏபிஜி கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட்னு பேர் அதுக்கு. அந்த சிஏபிஜி சர்ஜரியை லேர்ன் பண்றாங்க. வெயின் எடுக்கிறது அப்ப கத்துக்கிறாங்க, வெயின் எடுத்து எப்படி போறதுன்றது அப்பதான் லேர்ன். அந்த பயத்துல ஏன்னா நான் அதே வேலை செய்யறதுனால அப்ப நான் சர்ஜரிக்கு வில்லிங் இல்லை. அதன் பிறகுதான் 2014 அந்த பிறகு எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. நிறைய சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விஜயா ஹாஸ்பிட்டல்ல தான் நான் வந்து போயிட்டு எனக்கு டாக்டர் ஜனார்த்தன் ரெட்டி அண்டு டாக்டர் பால் குண்டராஜ் என்ற எனக்கு 4 கிராஃப்ட் படி சர்ஜரி பண்ணாங்க. நான் ஆல்ரெடி இப்போ ரெகுலரா ட்ரக் சாப்பிட்டேன்னு இப்போ நான் சர்ஜரி முடிஞ்சு நியர்லி 10 இயர்ஸ் அண்ட் ஓவர். இப்போ நல்லா இருக்கேன். அப்புறம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன். அதாவது ஹெல்த் இஸ் வெல்த். தேங்க்யூ ஃபார் யுவர் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் உங்களுக்கு எனி கொஸ்டின்ஸ் வேற யாருன்னா எதனா கொஸ்டின் கேட்கறதா சார்கிட்ட கேட்கலாம். இருக்கா? இந்த சார்பிட்ரேட்ங்கிறது SOS தானே, அதை ரெகுலரா சாப்பிட முடியுமா சார்? சார்பிட்ரேட்ங்கிறது SOS தானே, அத ரெகுலரா வச்சுக்க முடியுமா? அந்த பீரியட்ல வந்து அதுதான் பிரிஸ்கிரிப்ஷனே. இப்போ வந்து அவர் சொன்ன காலம் டைம் அப்போ வேற இப்போ வேற. ஆமா, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்மாசிட்டிக்கல்ல நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதே வேல்வ் கேஸுக்கே அந்த அம்மா சொன்ன பார்த்தா இந்த டிஷ்யூ, அதாவது டைப் ஆஃப் வேல்வ் இருக்கு. அதாவது ஸ்டார் எட்வர்ட், ஸ்டார் பால் எட்வர்ட்னு ஒரு ஸ்டார் எட்வர்ட் வேல்வ்னு இருக்கும். அந்த பீரியட்ல வந்து அந்த ஒரு முக்கோணம் இந்த இதுல இருக்கும், அது ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். அந்த வேல்வ் வச்சா பேஷண்ட்டுக்கு வந்து காதில் அடிக்கிறது கேட்கும். அதனால அதை போக லீப்லெட் வேல்வ் வந்துச்சு. லீப்லெட் வேல்வ் வந்த பிறகு டிஷ்யூ வேல்வ் வந்துச்சு. டிஷ்யூ வேல்வ் வந்த பிறகு மெடிசனே எடுக்க தேவையில்லை. இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, கீரை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் இருக்கும். அந்த கீரை சாப்பிடும்போது கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா வேல்வ்ல வந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால அந்த கீரை எடுக்கக்கூடாது. வெஜிடபிள்ஸும் சில வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், நோ ராங் இன் இட். அது ஒரு எல்லாரும் ஒரே அடியா ஒரு எந்த வெஜிடபிள்ஸும் அவாய்ட் பண்ண தேவையில்லை. கீரை மட்டும்தான் மஸ்ட். அதே பைபாஸ் சர்ஜரி பண்றவங்களுக்கு வந்து சீ ஃபுட், அதாவது ஃப்ரையபிள் ஐட்டம்ஸ், இந்த எண்ணெயில போட்டு கொழுப்பு சத்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வாக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வணக்கம் சார். ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் சொன்ன மாதிரி என்னுடைய மனைவிக்கு வந்துட்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்பத்தூர் ஸ்டெட்ஃபோர்ட்ல வந்துட்டு IHD மாதிரி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. உங்களுக்கு IHD இருக்குது, அதனால நீங்க கேளுங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கேன். நீங்க முதல்ல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? இல்ல கொஸ்டின் இல்ல, அதோட ஃபீட்பேக் அதான் சொல்றேன். நான் அவர் முடிச்சிட்டு அவரோட முடிச்சிட்டு உங்களுக்கு வரேன். சரிங்க சரிங்க. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா சார்கிட்ட கேட்கறதுக்கு யாராச்சும்? ஓகே. 20 இயர்ஸா சமாளிச்சிருக்கீங்க சார். 94 to 2014 20 இயர்ஸா 30 இயர்ஸ் சார். 30 இயர்ஸ் 30 வருஷமா சமாளிச்சிருக்கீங்க. இடையில உங்களுக்கு பயமோ வேற ஏதாவது சிம்டம்ஸ் அதிகமானதா தெரியுங்களா உங்களுக்கு? இல்ல கான்பிடண்டா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு 30 வருஷம் வெயிட் பண்ணிருக்கீங்களா? எப்படி சார் உங்களுக்கு அது அதே ஃபீல்ட்ல இருக்க நீங்க சீக்கிரம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேக்குறேன். எனக்கு அதாவது ஒரு கான்பிடென்ட் தான். சரி ட்ரக்லயே ரன் பண்ணலான்னு பார்த்தா அது முடியாத போச்சு. ஸோ பியாண்ட் த லிமிட் போன பிறகு சார் என்ன, அதாவது நமக்கு இருதயத்துக்கு கொண்டு போற ரத்த குழாய்கள் வந்து நிறைய அடைப்பு வந்துடும். 90%, 100%, 80%, LAD, RCA, அப்புறம் ப்ராக்சிமல், இப்படி நிறைய அதுல பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இப்போ முதல்ல வந்து எல்லாமே ஆன் பம்ப், அதாவது கார்டியோ பல்மனரி பைபாஸ்ல போய் தான் இந்த CABG கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில காலம் வரைக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அதே சர்ஜரியை
2 டைப்ஸா பண்றாங்க. ஒன் இஸ் பீட்டிங் ஹார்ட், அனதர் இஸ் ஆன் பம்ப். ஆன் பம்ப்னா மெஷின்ல கனெக்ட் பண்ணிட்டு இருதயத்தை ஓட வச்சு அந்த செஃபனஸ் வெயின் அதான் சொல்றாரு. அதோ அந்த நேரத்துல வந்து இந்த டெக்னாலஜி கம்மியா இருந்ததுனால நான் பயத்துல அதே வேலை செய்யறதுனால ஒரு ஸ்டெப் பண்ணி எனக்கு தெரியுறதுனால சம்திங் இல்லை ஹேப்பனா என் பசங்களாம் சின்ன பசங்களா இருந்தாங்க, எதனால நடந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்ற ஒரு ஃபியர்ல நான் பண்ணாம இருந்தேன். அப்புறம் 2014 தான் நல்ல டெவலப் ஆச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, இப்ப பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல பண்ணியாச்சு. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ டயக்னோஸ் பண்றதே கஷ்டம் இந்த பேஷண்ட்டுங்க. அதாவது பைபாஸ் சர்ஜரி எத்தனை கிராஃப்ட் பிளாக் ஆயிருக்குது, எங்க பிளாக் ஆயிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்ப சிரமமா இருந்தது எங்களுக்கு. வந்து நாங்க அந்த பெர்ஃபியூஷன் சைட்லயும் எங்களுக்கு அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாம இருந்தோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 2D எக்கோ பண்ணலாம், கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது முடிஞ்சா அதுல ஸ்டென்ட் வச்சிடலாம். பைபாஸ் பண்ணாமே ஸ்டென்ட் வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு பேஷன்ஸ் டார்கெட்னா அந்த ரத்த குழாய்ங்க வந்து 2.5 mm 2 mm 1.5 mm அதெல்லாம் டார்கெட் நல்லா இருந்ததுனாக்கா என்ன செய்யலாம், கார்டியாலஜிஸ்ட் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் வந்து வெரி எஃபிஷியன்டா இருந்தா அழகா இப்ப என்ன செய்யறாங்க, ஸ்டென்ட்டும் வச்சிடறாங்க. மோரர்லெஸ் அந்த மைட்ரல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. செப்டல் அதாவது இருதயத்துல 4 அறை இருக்குது சார். மேல 2 அறை, கீழே 2 அறை. மேல 2 அறை வந்து ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெப்ட் ஏட்ரியம். கீழே இருக்கிற 2 அறை வந்து வென்ட்ரிக்கல், லெப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். அந்த நமக்கு வந்து அந்த லெப்ட் வென்ட்ரிக்கல்ல தான் வந்து ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷர் என்ன IBP வருது பாத்தீங்களா, நம்முடைய ரத்த அழுத்தத்தை அதுதான் வந்து மெஷர் பண்ற லெப்ட் வென்ட்ரிக்கல் 120/80 அப்படின்னு சொல்றது வந்து லெப்ட் வென்ட்ரிக்கல் தான். அந்த லெப்ட் வென்ட்ரிக்கல்ல எதனா ப்ராப்ளம் வந்தாதான் நமக்கு வந்து அதாவது என்ன ஒரு பிரச்சனை வரும். அதுல வந்து எக்கோ பண்ணும்போது EFன்னு சொல்லுவாங்க. EFன்னா எஜெக்ஷன் அண்ட் ஃபிராக்ஷன். எஜெக்ஷன் அண்ட் ஃபிராக்ஷன்னா நார்மல் வந்து 62% இருக்கணும் சார். பிலோ 62% விட 50, 40, 45 வரைக்கும் we can manage. 20, 27, 25 அப்படின்னு போச்சுன்னா அது டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, LV டிஸ்ஃபங்க்ஷன். அந்த LV டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும். அந்த நுரையீரல் அந்த பிளட் வந்து இருதயத்துக்கு வந்து கம்மியா இருந்து நுரையீரல்ல போய் நிறைய ஸ்டாக்னட் ஆகி மூச்சு திணறல் வரும், ரேடியேஷன் வரும். லெப்ட் கை, முதுகு, பேக் பெயின், இப்படி சம் அதர் ப்ராப்ளம் வந்து வரும்போது சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வச்சு இது பண்ணாங்க. இப்போ அந்த லெப்ட் வென்ட்ரிக்கல்ல வச்சே பார்த்துதான் இப்போ எந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட் சரி யாருமே வந்து EF எவ்வளோன்னு கேட்பாங்க, எக்கோ பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. எக்கோ பார்க்குறப்ப EF எவ்வளோன்னு தான் கேட்பாங்க. அதான் இம்பார்ட்டன்ட். லெப்ட் வென்ட்ரிக்கல் இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே ப்ரெஷரு, சிஸ்டாலிக், டைஸ்டாலிக் 120/80 ப்ரெஷருடைய ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறது, IBPயா எல்லாம் நார்மல் பிபியான்றது கண்டுபிடிக்கிறது அந்த லெப்ட் வென்ட்ரிகுலர் தான். அந்த லெப்ட் வென்ட்ரிகுலருடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருந்துச்சுனாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை வச்சு இப்போ இது பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச சிம்டம்ஸ் என்ன சார்? மேஜர் சிம்டம் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த சர்ஜரிக்கு முன்னாடி? என்ன சிம்டம் ஃபீல் பண்ணீங்க? வேர்த்து கொட்டுமா, முதுகு வலிக்குமா, மூட்டு வலி இருக்குமா, எப்படி எது ஃபீல் பண்ணீங்க? எது அதிகமா ஃபீல் பண்ணீங்க? மேஜர் சிஸ்டம் கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து அதாவது ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின் அப்படின்னா மிட் ஆஃப் ஸ்டர்னம் நம்ம செஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, விலா எலும்பு. அந்த விலா எலும்பு ஒன்னா சேரும்போது நேரா செஸ்டுக்கு நேரம் வந்து அந்த அப்படியே இறுக்கி பிடிக்கும். பிளட் ஃப்ளோ நின்னுட்டு அப்படியே மூச்சு விட முடியாது. ஸ்வெட்டிங் ஆகும், ஸ்வெட் ஆகி குளிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் வந்து சிம்டம்ஸ். அதே வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து டைப் ஆஃப் இருக்குது. ஒண்ணு வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு வந்து சைலண்ட் இன்ஃபாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சுகர் பேஷண்ட்களுக்கு ஹார்ட் வழியே தெரியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுகர், அதாவது சுகர் பைட்ஸ் தி ஹார்ட், சுகர் இன்வைட் ஆல் த டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்களுக்கு ஹார்ட் வலி தெரியாது, செஸ்ட் பெயின் தெரியாது, அப்படியே இருப்பாங்க. டக்குன்னு என்ன செய்யும், அந்த ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ணிடும். ஒண்ணு வேண்டாம், ஒரு சர்ஜன்ஸுக்கே வந்து என் கூட ஒர்க் பண்ண எனக்கு வேண்டியவர் பேரும் மென்ஷன் பண்றேன். டாக்டர் சுகுமார், பெரிய கார்டியோதொராசிக் சர்ஜன். அவருக்கு பைபாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க.
சென்னை நகர்ல இருப்பாரு. சென்னை நகர்ல பிரிவரி ரோட்ல அவரு ஜிஹெச்ல எல்லாம் ஒன்னா பண்ணது ஸ்டான்லி லிக்ஸோடியாந்து திருப்பி நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒன் டே அவர் வந்து நல்ல ஷட்டில் எல்லாம் விளையாடுவாரு. பேசிட்டே இருக்கும்போது அவரு எந்த டாக்டர் நான் போனது கிடையாது சொல்றாரு, எஸ்ஆர்எம்ல ஃப்ரைடே வரோம் 2 பேரும் ஒன்னா கார்ல வந்து இறங்கிட்டு வர்றப்ப அவரு பாருங்க விளையாடிட்டு இருக்காரு, டபுள்ஸ் விளையாடுறது, அது ஷட்டில் அந்த பேட்மிண்டன் விளையாடிட்டு டக்குன்னு உட்கார்ந்தாரு. அவர் பாருங்க உட்கார்ந்து அவரே பல்ஸை ஃபீல் பண்ணிட்டு டாக்டர்ஸ் ஆர் வெரி புவர் பேஷண்ட்னு சொன்னாருங்களாம். டாக்டர்ஸ் ஆர் வெரி புவர் பேஷண்ட். அங்க இந்த பார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த எந்த பார்க்கு, இந்த சென்னை நகர். அப்போ அந்த டாக்டர்ஸ் ஆர் வெரி புவர் பேஷண்ட் சொல்லிட்டு பல்ஸ் பார்த்துட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிருக்காரு. ஆனா அவருக்கு என்ன இருந்திருக்குது, ஏற்கனவே எல்லாம் இருந்திருக்குது, அவர் என்ன பண்ணல, அதை கண்டுபிடிக்காம இருந்தனால அவரு போல அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல, அவரால் பண்ணியாச்சு, அவர் நோ மோர் ஆயிட்டாரு. இதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பார்த்துக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து கலந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. சாருக்கெல்லாம் ஒரு கைத்து போனாங்க. தேங்க்யூ. நீங்க ரெகுலர் மருந்து சாப்பிட்டே இருக்கணுமா சார்? லைஃப் லாங் சாப்பிட வேண்டிய மருந்து இருக்கா சார்? லைஃப் லாங்கா நீங்க சாப்பிட வேண்டிய மருந்து ரெகுலரா வந்து இப்போ ஆஸ் பர் கார்டியாலஜிஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் நான் எடுத்துட்டு தான் சார் இருக்கேன். அதை ஒரு நாள் நிறுத்த மாட்டேன். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்மளுடைய முகுந்தன் சார் வந்திருக்காரு. அவரு கூட இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சாரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு. சார் வாங்க. கேக்குது சார், வாங்க பேசு. கேக்குது சார். முகுந்தன் என் பேர் முகுந்தன். 73 வயசாகுது. 72 வயசு வரைக்கும் நான் வந்து ஹார்ட்ன்றது ஒரு பம்ப். நாங்கள் பேசிக்கலாக ஒரு இன்ஜினியர். அந்த பம்ப் ஹார்ட்ன்றது பிளட் பம்ப், பிளட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான பம்ப்பு. அதை நல்லாவே வச்சுருந்தேன். நல்லா ஒர்க் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ போக முடியுமோ போனேன். அதனால் நல்லா அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி பல்ஸ் ரேட்லாம் கரெக்டாக ஏற்றி, ஏன்னா ஒரு பேசிக்கலாக ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜின் அப்படி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஃபுல் பவர் கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி என்னுடைய ஆர்ட்டை நல்லா தான் வச்சுருந்தேன் 72 வயசு வரைக்கும். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லோவாக டயர்ட்னஸ் ஆரம்பிச்சு. நீங்கள் சொன்னீங்களே சிம்டம், வாட் இஸ் சிம்டம்னு கேட்டீங்களே. சிம்டம்னா இந்த ஷோல்டர் பேக் தான் போட்டு போவேன், தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சிம்டம். சரி, அதனால் அது பார்க்கலாமா கூட. நானும் பாதி டாக்டர் தான். இந்த பிசியாலஜி எல்லாமே கொஞ்சம் விஷயம். என்னடா அது இதுவாக இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, ஹெச்பிஓ கம்மியாக இருக்குமா, அது கம்மியாக இருக்குமா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றையும் இல்லை. ஆனால் ஒரே சார் உங்க சிக்னல் சரியில்லை. சார் உங்க சிக்னல் சரியில்லை. எங்க மெட்ராஸ் பேசுறாரு, வெளியே இருந்தாரு. மெட்ராஸ் தான் சார். கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பரவாயில்ல. ஆமா, உங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. நோ கேக்குதுங்களா? இல்ல சிக்னல் கரகரன்னு வருது. பேசுங்க. ஹலோ. பேசுங்க. அப்போ சிம்டம்னா எனக்கு டயர்ட்னஸ் தான். வாக்கிங் பண்ண சொல்லும். அதுவும் அந்த ஷோல்டர் வகை கைட்டிடலாமான்னு தோணும். எப்பவுமே நான் நிறைய நடப்பேன். நான் அந்த ப்ராப்ளம் கட்டாயிடுச்சு போல. ஆலைக்கான அந்த சிம்டம்ஸ் வேணும் சார். நமக்கு தெரியல சார், அவர் என்ன சிம்டம் சொல்றாருன்னு நமக்கு தெரியல சார். என்ன சார் அவர் என்ன சிம்டம் சொல்ல வர்றாருன்றது எனக்கு தெரியல சார். ஐ டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ். அது டயர்ட்னஸ்ன்றது அது எல்லாருக்கும் வரும். பட் எல்லா டயர்ட்னஸும் அது கனெக்டட் கிடையாது. சார் உங்க மைக் ஆன் பண்ணா. டயர்ட்னஸ்ன்றது I basically aware of all the things. So I know something wrongன்றது I know. அந்த டயர்ட்னஸ் வந்து இத்தனை நாள் வரல, திடீர்னு வருதுன்னா அது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது
நான் ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது எக்கோ பார்க்கல. அதுதான் நான் பண்ண அது. இந்த சைதாப்பேட்டை மேலே பிரிட்ஜு மேலே யார் சொல்லும் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி டயர்ட். கிடினஸ் வரா மாரி இருந்தது. அங்கேயே உட்காந்துடலாமான்னு பார்த்தேன். சரி நம்ம தான் ஏறிட்டுவேன், இனிமேல் இறங்க தானே போனோம் அப்படின்ட்டு இறங்க சொல்ல தடுமாறிச்சு. ஒருத்தர் பிடிச்சி கீழே உட்கார வச்சார். ஒரு 10 செகண்ட் ஐ வாஸ் நாட் இன் கான்ஷியஸ். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து எல்லோரும் பார்த்துட்டு ஒன்று நார்மல் ஆகிடுச்சு. பிபி செக் பண்ணோம், சுகர் செக் பண்ணோம், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஈவினிங் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா உள்ள உனக்கு சுகர் தான் ப்ராப்ளம், அப்படி ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும் அப்படின்னா. இல்லை சார் சுகர் நார்மலாக தான் இருந்ததுனால அவர் ஒத்துக்கலை. சரின்ட்டு அப்படியே நானும் விட்டுட்டேன். நல்லா பார்த்துட்டேன், நான் மொமெண்ட்டியாக இருந்ததுன்னு விட்டுட்டேன். செகண்ட் டைம் அடுத்த மாதம் என்ன போச்சு, ஐ ஃபெல்ட் த சேம் இது. இந்த வாட்டி உஷாராகி உட்காந்துட்டேன். முதல்ல உட்காந்துட்டு நெக்ஸ்ட் டேவே நான் வந்து கார்டியாலஜிஸ்ட் போனேன். அவர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சே சொல்லிட்டார், யுவர் வால் ப்ராப்ளம், யுவர் வால் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அயோட்டிக் வால்வ் வந்து நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அயோட்டிக் வால்வுன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செனோசிஸ்னாங்க, அடைக்கும். அந்த வால்வுன்றது கேல்சிஃபிகேஷன், அவர் சொன்னார்ல ஆதிபர் சொன்னார், கேல்சிஃபிகேஷனால் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ரொம்ப ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா சாதாரணமாக 5 mm தான் ட்ராப் ஆகும். எனக்கு வந்து 60 இருந்தது. அந்த ப்ரெஷர் ட்ராப் வந்து 60 சிவியர், மோஸ்ட் சிவியர். அப்போது பிளட் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா யூ ஃபீல் கிடினஸ். இதான் ஆக்சுவல் இஷ்யூ. அவர் உடனே சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து வேறு வேலையே கிடையாது, யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் த வால்வ். அப்போது ஐ சைடு ஓகே, ஏன்னா நானும் அதில் கொஞ்சம் விஷயம் பேசிக் தெரிஞ்சதுனால ஐ சைடு ஓகேன்னு உடனே என்ன பண்ணார், நெக்ஸ்ட் டேவே ஆன்ஜியோ பண்ணிவிட்டு then we decided, immediately I agreed also because I am aware of what is going on. So immediately I agreed. Aortic valve was replaced in Triple M. Dr. Kori என்ன பண்ணாரு, I was normal. I am normal now. போன ஜனவரியில் பண்ணது. அந்த அவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் சொன்னாங்கல்ல, அந்த பிளட் தின்னர் 3 months எடுத்தேன். அதுக்கப்புறம் they told me to stop it. Now I am taking ecosprin only and walking daily 2 kilometers. I am walking. I am normal, confident, no problem. ஏன்னா கேள்விக்கு தான் கேட்கலாம். ஓப்பனார் சர்ஜரி தான் பண்ணது. ஓப்பனார் சர்ஜரி தான் பண்ணது. அவர் சொன்னார்ல ஹார்ட் பம்ப்னு 62 minutes மை ஹார்ட் வாஸ் ஸ்டாப். ஆன் பம்ப்னா அந்த லங் ஹார்ட் மிஷின் வாஸ் ரன்னிங். 62 minutes வாஸ் ஸ்டாப் ஆன் பம்ப். I was in on pump for 62 minutes. உங்க கிட்ட தான் ஏதோ மியூசிக் வருது, உங்க இதுல தான் ஏதோ மியூசிக் வருது, என்னன்னு தெரியல சார். உங்க சார் ஏதோ போன் அடிதா? பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பாருங்க. அதான் இதுவாயிடுச்சு. ஆக்சுவலா யாராச்சும் சார்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? ஓகே ரைட். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு இன்னொரு பேஷண்ட் வந்து நம்ம வந்து பேபி பேஷண்ட் ஒன்று இருக்கு. அந்த பேஷண்ட்டோட மதர் வந்து வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அவர் சக்கரானி டாக்டர் சக்கரானி வந்தார், அவரையும் பேசி கேட்போம். இந்த வீடியோ பார்த்துருவோம். முதல்ல மைக்கெல்லாம் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஜூலியட் பேசுகிறேன். நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு 2 பசங்க. 2வது பையனுக்கு தான் ப்ராப்ளம். அவன் வந்து தஞ்சாவூர் ஜிஹெச்சில் தான் பிறந்தான். பிறக்கும் போதே சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பிறந்ததுக்கப்புறம் கையில் கொடுக்கும்போது அவனுக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸும் அடைப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டவுன்ஸ் பேபி அப்படின்னு வேற சொன்னாங்க. என்னடா இது கையில் கொடுக்கும்போது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் அந்த ஹோல்ஸ் வந்து அது சரியாக வளர சரியாயிடும், அதனால் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் மாதம் செக்கப்புக்கு போவோம். செக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு பால் குடிக்கும் போதெல்லாம் ரொம்ப மூச்சு திணறு, நெத்தியெல்லாம் வேர்த்து, எல்லா குழந்தைங்க மாரி அவன் ஆக்டிவிட்டியாக இருக்க மாட்டான். சோர்ந்து போய் இருப்பான், தூங்கிக்கிட்டே இருப்பான்.
எல்லா குழந்தையும் மாதிரி கை கால்லாம் உதச்சி அந்த மாதிரிலாம் விளையாடவே மாட்டான். இருக்கும்போது இப்போ அடிக்கடி சளி பிடிக்கும். அப்படி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், இதுமாரிலாம் இருக்கிறான் சார் அப்படின்னு. டவுன்ஸ் பேபிங்கிறதுனால அப்படி இருப்பாமா அப்படின்னாங்க. இல்லை சார், அவங்க கொடுக்கும்போது இதுமாரி இதயத்தில் ஓட்டை இருக்குது, ஹோல்ஸ் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதய டாக்டர் தான் பார்க்கணுமா, நான் அவங்களுக்கு எழுதி தரேன், நீங்கள் அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தஞ்சாவூர்லேயே மணிமாறன் சார்னு இதய ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்ட போனோம். அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இதுமாரி இருக்குமா, பிரச்சனை பெருசாக தான் இருக்குது, அவனுக்கு வந்து மூடாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 மாதத்துக்கு அவங்க வந்து சிறப்பும் டேப்லெட்டும் கொடுத்தாங்க. இதை கொடுத்து பாருங்கம்மா, மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 மாதம் வரையும் அதை கொடுத்துட்டு திரும்பவும் போனோம். ஸ்கேனில் வந்து இன்னும் மூடலாமா, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுறதுக்கு 3 லட்சம் ஆகும், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க, ஆனால் நாங்கள் 100% இது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு 100% கேரண்டியாக சொல்ல மாட்டோம், எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறது, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு திரும்பவும் அந்த குழந்தை டாக்டரே திரும்ப போய் பார்த்தோம். இந்தமாரி சொல்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறது, இதுமாரி பண்ணினாலும் சரியாக வராதுன்னு வேற சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் யோசித்து பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் கடவுளை நம்பி தைரியமாக போங்க, உங்களால் முடியும். இதுமாரி சென்னையில் எக்மோர்னு ஒரு அந்த ஊரில் பேபி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே நிறையா பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்காங்க, ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சிடலாமா, நீங்கள் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா போனோம். போய் அங்கே சென்னைக்கு போனோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இது டோக்கன் போட்டு எல்லா டாக்டர்கிட்டையும் இது பார்த்தோம். அடுத்த வீடியோ இருக்கு, ஒரு நிமிஷம் அதையும் போட்டுறேன். சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதுமாரி டாக்டர்லாம் பார்த்து அப்புறம் அட்மிஷன் போட்டோம். கதிர் சார் தான் அட்மிஷன் போட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணுமா, நீங்கள் இருக்குது பார்த்துட்டு இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் இருந்தே பண்ணிட்டு போகிறோம் சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். உடனே அட்மிஷன் போட்டாங்க சார். போட்டதுக்கப்புறம் அங்கே குழந்தைக்கான ஃபுல் செக்கப் எல்லாமே பண்ணாங்க. பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்தாங்க. எல்லாமே எடுத்து இது ஸ்கேனு எல்லாமே எடுத்தாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே இருந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது இது செய்யலாம் அப்படிங்கிற போகும்போதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணோம்னா ஜுரம் வரும், லூஸ் மோஷன் ஆகும், ஏதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ரெக்கவர் ஆகி கிளியர் ஆகினுச்சு. 7 மாதத்தில் நாங்கள் அங்கே போனோம் சென்னைக்கு. ரெக்கவர் ஆகி கிளியர் ஆனிச்சு. சரி பண்ணலாம், அவனால் தாங்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 9 மாதத்தில் அவங்க பண்ணி ஐசியூவில் இருந்தான். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்தான். நாங்கள் வந்து கடவுளை தான் நம்பிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்பிட்டு இருந்தோம். நாங்கள் காப்பாற்றிடுவோங்கிற நம்பிக்கையோடய நாங்கள் இருந்தோம். சரி நல்லா இருக்காமா அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அவன் எல்லாமே செக்கப்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கான், இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க டிஸ்சார்ஜே பண்ணினாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இரத்த குழாயில் போன அந்த அடைப்பு மட்டும்தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த ஹோல்ஸ் வந்து மைனூட்டாக இருக்குமா, நீங்கள் அடுத்த மாதிரி செக்கப்புக்கு வரும்போது அது பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத சொன்னாங்க. சரின்னு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி 15 நாள் கழித்து திரும்பவும் போனோம். செக்கப் பண்ணணும். இதுமாரி மைனூட்டாக தான் இருக்குது, போக போக வளர அவனுக்கு அடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா அதோட வந்துட்டோம். இப்போ அவனுக்கு வந்து 2.25 வயசு ஆகுது. இப்போ அவன் நல்லா நார்மலாக இருக்கான், எல்லாமே செய்கிறான், விளையாடுறான், ஓடுறான், எல்லாமே பண்ணுறான்.
இன்னும் நாங்கள் இன்னும் போகல, இன்னும் அடுத்த மாதம்தான் போய் செக்கப் பண்ணணும். ஆனால் இந்த வேர்க்கிறது, அந்த மூச்சு திணறது, சோர்ந்து போய் இருக்கிறது அதெல்லாம் நான் இல்லை. இப்போ வந்துட்டு நல்லாவே இருக்கிறான், குழந்தை நல்லா இருக்குது. இது வந்து இவங்க குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்தப்பே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, குழந்தை சோர்வாயிடுது, மூச்சு திணறது, இதெல்லாம் இருந்திருக்கு. அதை தவிர இந்த குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரம், அதாவது கொஞ்சம் மென்டலா பிரச்சனை இருக்கிற குழந்தை. அதுக்கப்புறம் இவங்க டாக்டருக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும்னு இவங்களுக்கு 2 பிரச்சனை இருந்திருக்கு. ஒண்ணு வந்து ஒரு இதயத்துல அந்த அடைப்பு ஒன்று இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வால் கொஞ்சம் சின்ன ஹோல் இருந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர ஹோல் வந்து அது வளர வளர சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு சரியாயிற மாதிரி தான் இருக்கும் டாக்டர் விட்டுருக்காங்க. அந்த அடைப்பை மட்டும் எடுத்து அவங்க கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை ஒரு நல்லா இருக்குது. அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. இவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறதுனால அங்க இருந்து சிக்னல் வந்து இவங்களுக்கு சரியா நேற்று 2 நாள் ட்ரை பண்ண நான் கனெக்ட் பண்ணி அவங்க கூட பேசுறதுக்கு அவங்களால ஜூம்ல கனெக்ட் பண்ண முடியல, சிக்னல் சரியா வரல. அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணி வாங்கினேன். அந்த விஷயமும் நம்ம இதுல வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம டாக்டர் சக்கராணி, வாங்க சார், வாங்க, நீங்க உங்க இது சொல்லுங்க சார், எக்ஸ்பீரியன்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது. என் பெயர் வந்து சக்கரா பாணி. நீங்க சக்கராணின்னு போட்டிருந்தீங்க, அதனாலதான் நான் சக்கராணி கூப்பிடுறேன். ஒண்ணு இல்ல, அது சார்பிட்ரேட்டை பத்தி சொன்னாங்களே, அதுக்காக விளக்க சொல்ல பண்ணேன். என் மனைவிக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 51 ஸ்டெப் ரோட்ல போறப்போ IHD இருக்குன்ற மாதிரி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி, அப்ப அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இந்த சார்பிட்ரேட் டேப்லெட்டை நாக்கு அடியில வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கூடவே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் தனிகாச்சலம் அப்ப கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் இருந்தாங்க ஆப்டிக்கு. அவரு என்ன பண்ணாரு, செக் பண்ணிட்டு நீங்க வந்து தொடர்ந்து வந்துட்டு இந்த மாத்திரையே சாப்பிடுங்க, ஆனா மாத்திரையை விடக்கூடாது, கண்டினியூஸா சாப்பிடணும் அப்படின்னாங்க. எவரி மந்த் வந்துட்டு ஒரு ரிவ்யூக்காக போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு ஒண்ணு கொஞ்சம் அவங்களுக்கு வெயிட் போடாத பாத்துங்க, வாக்கிங் அது இதுன்னு பாத்துங்கன்னாங்க. ஆனா இவங்களுக்கு வாக்கிங் போக முடியல. கொஞ்சம் வாக்கிங் போனாக்கா இந்த நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. பட் அவங்க கிச்சன் ஒர்க்லயே அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுக்கு சரியாயிடுது. கடவுளுடைய கிருபையினால இது வரைக்கும் இப்ப 70 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஒன்றும் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை இல்லை. பட் அந்த மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. இப்போ வந்து அந்த சார்பிட்ரேட்டுக்கு வந்து இப்ப இருக்கிற மெடிசனை வந்து டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வராங்க. அதே மாதிரி அவங்க உடம்பும் போடாத ரொம்ப கரெக்டா டயட் என்ன இருந்தாலும் சரி அதை இது பண்ண மாட்டாங்க. மற்ற வீட்டு வேலை செய்யும் போதே அவங்களுக்கு அந்த தேவையான எக்ஸசைஸ் கிடைச்ச போது எப்போது ரொம்ப ரேரா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி அதிகமான அதுதான் ஜஸ்ட் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ஆக்சுவலா வந்து நான் வேற யாரோ நினைச்சிருந்தேன், நீங்க என்ன நினைக்கல. சக்கராணின்னு போடுவோம், நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கல. சக்கரபாணின்னா தான் எனக்கு தெரியுமே. அது நான் நேத்து கூட உங்க பேர்ல என்னடா வேற யாரா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன் நானு. நீங்க இப்ப சொன்ன பேரு தான் 51 பேர் தான் சார், நம்ம சார் தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரிங்க சரிங்க சரிங்க, ரைட், ஓகே. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணேனே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுதான். பட் அதெல்லாம் நார்மல் சிம்டம்ஸ்ல தான் வந்தது, அது இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேற யாருன்னா நீங்க பேசுறதுன்னா பேசலாம், இது நம்ம டைம். யாராச்சும் பேசுறீங்களா? ஏதாச்சும் முடிச்சுக்கலாமா? அமுதா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். நான் கேட்டேன், எல்லாமே கேட்டேங்க சார்.
ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 2 பேரு அந்த மாதிரி ஹார்ட் வால்வு மாத்துனவங்க இன்னும் நல்லா இருக்காங்க. ரொம்ப அவளுக்கு வந்து கல்யாண சமயத்துலதான் திடீர்னு ஒரு டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இதை எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பயந்து போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நீங்க ஒரு ஆஞ்சியோ பண்ணுங்க, இல்ல அந்த இதை பாத்துக்கலாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. வால்வு ரொம்ப சுருங்கி போயிருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் செஞ்சு இப்ப வந்து 30 வருஷத்துக்கு மேலேயே அவ பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி எங்க மாமாவோட மருமக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் அப்படிதான். கொஞ்சம் கல்யாணம் ஆன புதுசுலயே ஹார்ட் அதுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணாங்க. அது பிஜி டீச்சரா இருக்கு, இப்பதான் ரிட்டையர்ட் ஆச்சு அது. அவங்களும் நல்லா இருக்காங்க சார். அவங்க கும்பகோணத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, இங்க சென்னையில ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப வந்து ஹார்ட் ட்ரபிள் அப்படின்னா பயப்பட வேண்டாங்கிற அளவுக்கு மெடிக்கல் சயின்ஸ் நல்லா வளர்ந்து போச்சு. அதனால எதுனாலுமே எல்லாத்தையுமே இப்ப சரி பண்றதுக்கு இருக்காங்க. நம்ம நீங்க சொல்ற மாதிரி உங்க அப்பா காலம் எங்க அப்பா காலத்துல எல்லாம் அது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். யாரும் எதை பத்தியும் கவலைப்படவே வேண்டியதில்ல. யாருக்காவது எதுனாலும் உடனே அவங்களுக்கு வந்து அவங்கள நல்லா வச்சிருக்கிற மாதிரியும் அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா நல்லபடியா வாழறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதுனால நம்ம யாருமே இதை பத்தி பயப்படவும் வேண்டியதில்லை. இது வந்து ஒன்றும் அச்சப்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைங்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு நான் பாக்குறேன், பரவலா பாக்குறேன். எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா நல்லா இருக்காங்க சார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சிவகுமார் சாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சாரு. எந்த சிம்டம்ஸும் நமக்கு தெரியணும்னு இல்லை. எப்படி இருந்தாலும் டாக்டர்கிட்ட போனா அடுத்த நொடி நம்மள நல்லாக்கி அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியமா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த நிகழ்வுலையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவலா நான் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தது மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் அவங்க வந்து இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அவங்க தங்களுடைய நோய்களை பற்றி வந்து பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியையும், அவங்களுக்கு நீண்ட ஆயுள இறைவன் கொடுக்கணும், அவங்க சகல சௌபாக்கியத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு வாழ்த்தலும் வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி மேடம், நன்றி. அருமை அருமை அருமை. சொல்லுங்க சார். சக்கரபாணி சார் எதனா பேசணுமா? இல்ல சார், இல்ல. தேங்க்யூ. ஓகே ஓகே ரைட். மகிழ்ச்சி. அருமை. ஒரு அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குதுன்றதை விட நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். இதுல வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, எந்த பிரச்சனையானாலும் பாலம் தாழ்த்தாத முதல்ல டாக்டரை பார்க்கணும். அதுதான் முதல் கடமை நம்ம செய்ய வேண்டியது. அருமை. வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? நாராயணன் சார் எதனா பேசுறீங்களா? வேலம்மாள் மேடம், தாய்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சிவகுமார் சார் வந்திருக்காங்க தாய்பா ஏதோ கேட்டிருந்தாங்க, என்ன ஏஜ்ல ஆபரேஷன் பண்ணலாம் தாய்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, ப்ராப்ளம் எந்த ஏஜ்ல வந்தாலும் அது தேவைப்பட்டா பண்ணிடுவாங்க ஆபரேஷன். ஓகே, ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியது சார், சொல்லுங்க சார். 78 முடிஞ்சு 79 இருக்கேன் சார். ரெகுலர் செக்அப் போறேன். 3 மாசம் ஒரு ரெகுலர் செக்அப் பண்றேன். லைஃப் லாங் மருந்து 2 மாசம் நைட் சாப்பிடுறேன். யாருக்கு? எனக்கு தான். ஒரு நான் சொன்ன ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் கிளாட் வந்து அந்த ஸ்ட்ரோக் வர்ற ஸ்டேஜ்ல டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்டு மருந்துல சரி பண்ணிட்டேன். அப்பதான் பாத்தீங்கன்னா அடப்பு, பிளட்ல அடப்பு சொல்லிட்டு ஒரு 40% அதையும் மருந்தே கிடைக்குது. அதுக்கு சேர்த்து கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. கொலஸ்ட்ராலை தாய்க்கு கூட என்ன யூஸ் பண்ணாதீங்க. ஆயில அவாய்ட் பண்ணுன்றாரு. ஆயில் அவாய்ட் பண்ண முடியாம இல்லை. அப்போ கொலஸ்ட்ரால் ரெகுலரா செக்அப் பண்றேன். இந்த மாதிரி போனா அதிகமாயிடுச்சு, கோச்சிக்கிறாரு. எப்படி நீங்க கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது,
நீங்க வாக்கிங் போறீங்களா இல்லையா? மைல்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் வாக்கிங் இல்லை, மைல்டு வாக்கிங் போறோம். ஃபாஸ்டா போனாக்கா மூச்சு வாங்குது, தடுமாறுது, இதெல்லாம். ஸோ கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இல்லையா? கொலஸ்ட்ரால் மாத்திரை இன்க்ரீஸ் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பிளட் தின்னருக்கு ஒரு மாத்திரை மினிமம் டோஸ் லைஃப் லாங் சாப்பிடுறது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் டாக்டர்கிட்ட எத்தனை வாட்டி தான் போறது, போடும்போது தான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் கேட்டு வந்தேன். மறுபடியும் இந்த மாதம் அவர் கொடுத்த சோர்வா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, எழுந்திருக்க வைட்டமின் மாத்திரை கால்சியம் மாத்திரை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு. இப்ப நான் யாருக்கு போய் கேட்கறது? அதே டாக்டர் போனா ரிலேட்டிவ் 40 வருஷம் பார்த்துருக்கேன், ஏன் பயந்துட்டு இருக்கீங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறாரு. ஆனாலும் யாருக்கே சொல்ல வேண்டி இருக்கு, யாருக்கே சொல்லத்தானே வேண்டி இருக்குது. இன்னைக்கு ஏதோ மூட்டு வலியோ இடுப்பு வலி இருக்குது தானே இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு மாறுது. எல்லா வயசுலயும் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் சார் இருக்குது. யாருக்கிட்ட கேட்கணும் போல இருக்கு, யாருக்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. So it will continue. We'll have to live with some kind of pains. வலிகளோட சில வாழ வேண்டிய இருக்கும்னு சொல்ல வர்றாங்க. நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு ராம சார் வருவாருன்னு நினைச்சேன். அவரு கூட பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கு இல்லைங்களா? ஆமா, ராம சாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் சர்ஜரி பண்ணிருக்காரு. அவர் வருவாருன்னு நினைச்சேன். அவரு நம்மாலுன்றதுனால நான் அவர் பேசுறதுக்கு விடல. சரி ஓகே அப்படின்றதுக்காக தான். மத்த வெளியில இருந்து கூப்பிடணுன்ற அவர் எப்போ வேணா பேசிக்குவாரு, வெளியில இருந்து கூப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வெளியில இருந்து கூப்பிட்டேன். அருமை, மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ரத்னவடிவேல் சார் எதனா பேசுறீங்களா? நான் உண்மையில இதை முழுமையாக நான் இதுல பங்கு பெற்றே இல்லை. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுல நான் அந்த அம்மா பேசினதெல்லாம் கேட்டேன். அவன் சொந்த பிரச்சனைகள், அதோட இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளும் எல்லாம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அதுல இருந்து இவ்வளவு தூரம் மன துணிவோட வெளியில வந்திருக்கிற அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனா அந்த அனுபவங்கள், பல அனுபவங்கள் எல்லாருக்குமே அந்த மெடிக்கல் ப்ராப்ளம், அது நான் சொல்றது என்னன்னு சொன்னால் அநேகமாக ஒரு அந்த மெடிக்கல் அந்த சுகையினம், உடல் சுகையினம் என்ற ஒரு விஷயம் வரைக்க அதை 4 பேரோட பேச போகணும். ஏன்னா அவர்களுக்கும் அதை பற்றிய சொந்த அனுபவம், அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்த அந்த இது, அந்த சில விஷயங்களை சுலபமாக முடிச்சு கொள்ளலாம். நாங்கள் கட்டாயமாக எங்களுக்கு எதுவும் சுவையினம் வந்தேன்டால் 2 பேர் வைக்கப்படக்கூடாது, 2 பேரோட அதை கதைக்கணும். இப்ப ஏன்னா எனக்கு இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் வந்தது. அப்ப நான் அதுக்கண்டு போகலை ஆஸ்பத்திரிக்கு. நான் போனது சும்மா நார்மல் செக்கப்புக்கு போனேன். அப்ப சும்மா சொன்னேன், எனக்கு அந்த இடக்கடை அந்த முதுகில ஒரு நோ உண்டு இருக்குது, எதுவும் கிட்னி எதுவும் ப்ராப்ளமோ உண்டு. அப்ப அவர் பின்ன யூரினை செக் பண்ணுவோம்னு சொல்லி சில டெஸ்ட்டுகளை செய்தார். அப்ப செய்து போட்டு பார்த்தால் அது அந்த யூரோஃப்ளோமெட்ரி டெஸ்ட் இருக்குது, அந்த யூரின் ஃப்ளோ பண்ற அந்த ரேட்டை பார்த்தா கொஞ்சம் அது ரொம்ப ரொம்ப என்ன கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப உங்களுக்கு 6 மாசத்துக்கு டேப்லெட்ஸ் அதில் தந்தாங்க. ஆனா அது அது ஆன்சர் பண்ண இல்லை. அப்ப பின்ன ஒரு யூரோலஜிஸ்ட போய் பாருங்கன்னு சொல்லி தந்தா. அந்த யூரோலஜிஸ்ட போ அவர் அவர் முதல்ல கேட்டா, நான் வாங்க 2 ஓட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு, அவர் முதல் கேட்ட கேள்வி, அந்த யூரின் உங்களுக்கு எப்படி பாஸ் பண்ணுது, இப்படியா போகுது அல்லாட்டா இப்படி போகுதான்னு. நான் சொன்னேன் இப்படித்தான் போகுதுண்டு. அப்ப அது ப்ராப்ளம் தான் ரெண்டுட்டு அவர் பின்ன எல்லாத்தையும் டெஸ்ட்டுக்கு எழுதிட்டு அவர் சொன்னார், அப்ப நாங்கள் சர்ஜரிக்கு போகணும், இது ப்ரோஸ்டேட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சிம்பிளா, வெரி சிம்பிளா தான் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் ஒரு சர்ஜரிக்கு போறது, இப்ப நடந்த ஒரு 3 வருஷம் இருக்கும். அப்போ ஓகேன்னு சொல்லி அதை பார்த்தால் அதெல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒரு மாசம் யூரின் ஃப்ளோ வந்து அந்த மாதிரி வெரி நார்மலா போச்சு. அது வந்து 1 மாசத்துக்கு பிறகு வந்து பழையபடி அப்படி இருந்தது. அப்ப பின்ன திருப்பி போய் கேட்டா, அதுக்கு அப்ப என்ன சொன்னார், அப்ப அதேதான் அந்த செடிமெண்ட்ஸ் இன்னும் இதுன்னு இருக்கு போல, அது ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ஒரு சர்ஜரி தான், அனஸ்தீசியா ஒன்றும் செய்ய தேவையில்லை. இல்ல அனஸ்தீசியா லோக்கல் செய்துட்டு செய்யாண்டு அதுவும் பேருந்து 1 மாசத்துக்கு சரியா வந்துச்சு, சரி வர இல்லை. அப்ப பின்ன நான் திருப்பி போய் கேட்க அவர் சொன்னார், அது சில பேருக்கு அப்படி வர்றது, என்ன ஒருக்கா செய்ய வேணுமென்றார். அப்ப இது என்னடா, எனக்கு அது பெரிய ஷோக்கா போயிட்டு, என்னடா இது என்ன ஒருக்கா செய்ய வேணும், நான் கேள்விப்படையில ப்ரோஸ்டேட் சர்ஜரி 2ஆம் தரம் இன்னொரு ஆள் செய்தேன்றதை நான் அறியலை. அப்ப பின்ன இன்னொரு டாக்டர் கிட்ட போய், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் யூரோலஜிஸ்ட் கிட்ட போய் அவர் சொன்னார், ஆமா அது போவன் தான், அது இன்னொருக்கா செய்யத்தான் வேணும், பிரச்சனை. அப்ப அவர் வெரி ப்ராமிசிங்கா இருந்துச்சு.
அப்ப அவர் செய்த பிறகு அந்த முந்தி செய்த யூரோலஜிஸ்ட் செய்ததை விட இது கூட காலம் நல்லா இருந்துச்சு. அது பிறகு அது இது பழையபடி வந்துட்டு அது ஒரு 1.5 மாசத்துக்கு பிறகு பழையபடி. அப்ப பின்ன நான் திருப்பி பின்ன அவர் அந்த படங்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் வச்சு பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொல்லி அவர் சொன்னார், அது 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 இப்படித்தான் சார் சில பேருக்கு அது இன்னொருக்கா செய்ய வேணுமெண்டார். எனக்கு அது என்னடா இந்த இன்னொருக்கா செய்தால் என்னடா இந்த யூரினோட இந்த யூரினரி ட்ராக்ட் அந்த ப்ராப்ளங்கள் தற்செயலா ஏதாவது அந்த மெக்கானிசம் பிழைச்சேன்னு சொன்னா இப்போ நான் பெர்மனண்டா ஒரு பேக்கை கட்டி கொண்டு தெரிய வேண்டிய நிலைமை வந்துடும். அப்ப அந்த பயம் எனக்கு வந்துட்டு. ஆனா அவங்க சொன்னது என்னண்டா, இதை நீங்க செய்யாட்டால் பேருந்து ஒரு பிளாக் பண்ணிச்சுட்டா பேருந்து வயிற்றுக்கு கீழே பேருந்து ஓட்டையை போட்டு எல்லாம் பெரிய பிரச்சனையா வரும். அது நீங்க செய்யணும். நான் பார்த்தேன் சரி ஒரு ரிஸ்க் எடுப்பேன் விட்டு நான் ஏன் விட்டுட்டேன். இப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயா போயிட்டுது. நோ ப்ராப்ளம். ஆனா யூரின் பாஸ் பண்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வளமையா போறதை விட கொஞ்சம் கூட நேரம் செல்லும். டபுள் டைம்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ பொறுமையாக அந்த யூரின் பாஸ் பண்றது அது செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு மனதுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், எப்பவும் என்ன நடக்குமோன்ற அந்த பயம் இருக்கே தவிர. ஆனா அதை விட்டுட்டேன் நான். அது அப்படியே போகுது. அது அப்படி அது ஒரு நான் நினைக்கிறது எப்படியோ இப்ப ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் சரியாயிடும். அது ஒண்ணும் இல்ல, நீங்க சரியாயிடும், தைரியமா இருங்க. அப்படித்தான். அவ்வளவுதான். சரி, மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.